காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ட்ராமாவை எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் சரியா? இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ட்ராமா. நான் ரீசெண்டாக பார்த்த ட்ராமாஸில் எனக்கு இது யூனிக்காகவும் என்டர்டைனிங்காகவும் இருந்தது. நீங்களும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, ஒரு வில்லன் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட ஹீரோயின் தன்னை கொல்ல போகிறான்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கான காரணம் என்ன? அவளுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் இவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இந்த டைம்ல வில்லனுக்கு வேற ஹீரோயின் மேல காதல் வந்துருது. இப்போ அந்த பொசசிவான வில்லன்கிட்ட இருந்து ஹீரோயினால எஸ்கேப் ஆக முடியுமா? லாஸ்ட்ல என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது 2 மென் அவளை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னது இது? இது என்ன பிளேஸ்? ஒருவேளை கனவா இருக்குமோ? இதுக்கு தான் கண்ட நாவல்லாம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரிலாம் பேட் ட்ரீம்ஸ் வருது. இடத்த பாரு எதுவுமே சரியில்லை அப்படின்னு அவ கனவுல இருக்கிறதாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் டோர் ஓப்பன் ஆகி ஒரு பர்சன் உள்ள வரான். அவனை பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஹீரோ மாதிரி இருக்கான். பட் அவன் தான் ஸ்டோரியோட வில்லன். இப்போ அவனை பார்த்து ஹீரோயினை சைட் அடிக்கிறா. எவ்வளோ ஹேண்ட்ஸமான மேன், கனவுல இப்படிலாம் வருவாங்களா அப்படின்ட்டு இப்போ அவன்கிட்ட போய் ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் கழுத்தை கடிக்கிறது, அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்மெல் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல, இப்போ அந்த வில்லனும் கழுத்தில் கத்தி வைக்கிறான். அதையும் அவன் சீரியஸாக எடுத்துக்கல. என்ன விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு மெதுவாக கையை தட்டி விட்டு மறுபடியும் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கா. நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு கோவமா இப்ப கையில ஒரு கோடு போட்ட பிறகுதான் ஹீரோயினும் ஐயோ வலிக்குதே, இது எல்லாம் உண்மையா அப்படின்னு அவளுக்கு தோணுது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு நாவல் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நாவல்ல கிறிஸ்பின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. அவன் தான் அந்த நாவலோட மெயின் வில்லன். அவனுக்கு முக்கியமான ஒரு ஃப்ளவர் வாஷ் உடஞ்சதுக்காக அந்த பர்சனையே கொலை பண்ணிட்டான். இந்த மாதிரி பேட் பர்சனையா ரீடர்ஸ்லாம் கொண்டாடுறாங்க. அதுவும் அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொன்னதுனால அவனும் கல்யாணம் பண்ணிப்பேன்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன ஃபூலிஷா இருக்கு? இதை எழுதினவன் ஒரு முட்டாள், அதை வாசிக்கிறவங்க அதை விட பெரிய முட்டாள் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு தூங்கியிருப்பா. அப்புறம் தான் அவள் கண்ணு முழிக்கும் போது பார்த்தா இங்கே வந்து நிற்கிறா. இங்கே அவளுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லனோட டார்க்னஸ் லெவலை 0 கொண்டு வரணும். அப்படி 0 கொண்டு வந்தால் தான் ஹீரோயின் வீட்டுக்கு போக முடியும். அதுக்கு பதிலாக அவனோட டார்க்னஸ் லெவல் 100க்கு போச்சுன்னா இந்த மொத்த வேல்டுமே அழிஞ்சிரும். அதாவது அந்த நாவலோட வேல்ட் கூடவே ஹீரோயின் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் ஹீரோயினுக்கு எல்லாமே ரியலைஸ் ஆகுது. அப்போ என் முன்னாடி நிற்கிறது வில்லன். நான் அவன் கூடயா ஃப்ளட் பண்ணேன் அப்படின்னு இப்போ ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. நான் கேட்டதுக்கு என்ன ஆன்சர் வரல அப்படின்னு அவன் கிட்ட முறைச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்தா தலைக்கு மேலே 90% போட்டிருக்கு. 100 ரீச் ஆனால் மொத்த வேல்ட்டும் காலி. ஸ்டோரி படி இந்த டைம் லைனில் வில்லனை கொல்றதுக்காக ஒரு பர்சன் வந்திருப்பான். அந்த பர்சன் இந்த ரூமில் தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். அவனை பிடிச்சி கொடூரமான முறையில் வில்லன் கொண்டு இருப்பான். இப்போ அந்த பர்சனுக்கு பதிலாக தான் என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா? நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் கதறிக்கிட்டு இருக்கா. வாயை திறக்க போறியா இல்லையா அப்படின்னு அவன் கோவப்பட இப்போ அது 95% ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போச்சுன்னா நானே செத்துருவேன். ஸ்டோரியில் உள்ள மேட்ரை வர வெளியே சொல்லக்கூடாது. சொன்னால் அது ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆனது. அதையும் சொல்ல முடியாது. நான் இப்போ என்ன சொல்லுவேன்? நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா, எதுக்காகன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆமாம், அதான் நான் உங்களை லவ் பண்ணுறேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். பட் எனக்கு உங்களை பற்றி நிறையவே தெரியும். உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்தே உங்கள் மேலே எனக்கு ஒரு க்ரஷ். நான் உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஈவன் இப்போ நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணால் கூட எனக்கு உங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறா. ஓ அப்படியா, எனக்கு இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி வில்லன் கேட்குறான். உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம். பட் எனக்கு உங்களை பற்றி நிறைய தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அது என்னன்னு நீ சொல்லு, நானும் கரெக்டானு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தான் புக்கில் படிச்சுட்டு வந்திருப்பாள, அதை அப்படியே ஒப்பிக்கிறா. உங்களுக்கு பீனட் அலர்ஜி இருக்குது, உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்காது, அப்புறம் அவனுக்கு பிடிச்ச கார், பிடிச்ச டீ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுறா. ஸோ உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ நீ நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படி தானே அப்படின்னு கேட்டால், ஆமாம், அதுக்காக தான் நான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன். ஸோ ப்ளீஸ் மிஸ்டர், என்னை வெளியே விட முடியுமா அப்படின்னு கேட்குறா. உனக்கு என்னை அந்தளவுக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்காக நீ ஏன் சாகக்கூடாது அப்படின்னு திரும்பவும் கத்தியை தூக்கி கழுத்தில் வைக்கிறான். இப்போ 99% காமிக்குது. ஐயையோ! தப்பிக்க முடியாது போலயேன்னு அவளுக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. நீ இத தான் டிசர்வ் பண்ற. நீ ஒரு லையர் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அவளும் நீங்க தேடிட்டு இருக்கிற எனிமிய பத்தி என்ன சொல்லவா? அது யாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவ சொல்றா. அவனும் நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றான். ஸ்டோரி படி வில்லன் அவங்க பேரண்ட்ஸை கொண்டவங்கள தான் தேடிட்டு இருப்பான். லாஸ்ட்ல அது அவனை வளர்த்த அங்கிளாக தான் இருந்திருப்பாங்க. அது தெரிஞ்ச பிறகு அவன் போய் ரிவெஞ்ச் எடுப்பான். அதான் கதை. ஸோ இதை நான் சொன்னா அவன் விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. நான் இதை சொல்லிட்டேன்னா நீங்கள் என்னை உயிரோட விட்டுறணும் சரியா
அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. என்ன உனக்கு அவ்ளோ பிடிக்கும்னு சொன்ன? ஆனா என்கிட்ட பார்கெயின் பண்றவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்ட்டு அவன் கேட்குறான். சரி, சரி நான் சொல்லிர்றேன். எதுவும் பண்ணிறாத. அது உன்னோட அங்கிள் ஜாக் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னையாவது விட்டுருவான் அப்படின்னு பார்த்தா, அவன்கிட்ட பெருசா எந்த ரியாக்ஷனுமே தெர்ல. இது ஆல்ரெடி எனக்கே தெரியும். புதுசா ஏதாவது நியூஸ் இருந்தா சொல்லு. அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். கதைப்படி இதெல்லாம் அவனுக்கு கடைசில தான் தெரியும். இப்பவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இனி நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வேற எதுவும் புதுசா இருந்தா சொல்லு. இல்லன்னா செத்து போ. அப்படின்னு மறுபடியும் பக்கத்துல வரான். இரு இரு வெயிட் பண்ணு. நான் புதுசா ஏதாவது சொல்றேன் அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் வில்லனும் கத்தி எடுத்து குத்துறான். நல்ல வேளை அது ஹீரோயின் இல்ல. பின்னாடி வந்த பெர்சன். வில்லன கொல்றதுக்காக இன்னொரு கும்பல் உள்ள இறங்கியிருக்கு. அந்த பெர்சன தான் இவன் கொன்னுருக்கான். அத பார்த்து பயந்து ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறா. என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆபத்துன்னு வந்தோனே ஓடுற மொத ஆளே இவளா தான்ப்பா இருக்கா. அப்படின்ட்டு இப்ப அவன் எல்லார் கூடயும் சண்டை போடுறான். சண்டைன்னா சாதா ஃபைட்டிங் கிடையாது. எல்லாரையும் கொல்றது தான். இப்ப அவன் ஒவ்வொருத்தரையா கொன்னுகிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே டேஞ்சர். இவன் பார்க்கறதுக்குள்ள நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது தான் பெட்டர். அப்படின்னு ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றா. அப்போ ஒரு பாட்டில்ல கால் பட்டு நேரா வலிக்கி அவன் மேலேயே விழுறா. அந்த டைம் பார்த்து ஒரு பெர்சன் கரெக்ட்டா குத்த வருவான். அது ஹீரோயின் மேல பட்டுருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஹீரோயின திங்க் பண்ணுவான்னா, இவ எனக்காக தான் இந்த அட்டாக்க வாங்கியிருக்கா அப்படின்ட்டு அவன் நெனச்சுக்கிறான். அப்போ கூட உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணல. இவ என்ன இந்த அளவுக்கு லவ் பண்றாளா? அப்படின்னு நெனச்சுட்டு, தன்னோட ஆளுக்கு கால் பண்ணி, "சாந்தாங்கிற பொண்ணோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு வேணும். அவளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும்." அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்றான். "அட பாவி! இப்போ கூட என்ன காப்பாத்த மாட்டியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்குறா. அது அவனுக்கு ஒழுங்கா கேட்கல. "என்ன இப்போ கூட நீ உன் லவ்வ தான் கன்ஃபெஸ் பண்ணுவியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின அவன் திட்டுறான். அந்த டைம் 99%லேருந்து 90யா குறைஞ்சிருது. ஸோ இதுவாவது குறைஞ்சதே அப்படின்னு ஹீரோயினும் மயக்கம் போட்டுடுறா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அவன் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஆரஞ்ச பீல் பண்ணி அவ கையில குடுக்க, ஐயோ! இது கண்டிப்பா பாய்சனா தான் இருக்கும் அப்படின்னு அவளுக்கு பயமா இருக்கு. நான் உங்களுக்காக அந்த அட்டாக்லாம் வாங்கினேன்ல. அதனால தயவு செஞ்சு என்ன கொல்லாம விடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அவன் ஆன்சரே பண்ணாம வாய்க்குள்ள ஒரு சொலைய தூக்கி போடுறான். இப்ப அவளும் சாப்பிட்றா. சாரி மிஸ்டர். இனி நான் உங்கள கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ன இந்த ஒரு டைம் மன்னிச்சுருங்க அப்படின்னு சாரி கேட்குறா. இவன் பக்கத்துல இருந்து என்னால இவனோட டேஞ்சரஸ் லெவல கம்மி பண்ண முடியாது. அது இம்பாசிபிள். ஸோ அதுக்கு பதிலா ஸ்டோரியிலேயே ஃபீமேல் லீடுன்னு ஒரு கேரக்டர் இருந்தால்ல ரோஸ்லியா. அவ தான் அந்த ஃப்ளவர் வாஷ தெரியாம உடைச்சு கிறிஸ்பினோட கையால சாகடிக்கப்பட்டிருப்பா. இப்போ அந்த கேரக்டர கண்டுபிடிக்கணும். அவ மூலமா ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். என்னாலலாம் இவன டீல் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ரோசலினா ஒரு தெரபிஸ்ட். அவள பேஷண்ட் மாரி ஹீரோயின் மீட் பண்ண போறா. அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்ப அங்க ஹீரோ வரான். "நீ இங்க என்ன பண்ற? இப்ப என் வீட்டுக்கு வந்துட்டியா?" அப்படின்னு அவன் பார்த்து முறைக்கிறான். ஹீரோயினும் "இது உன் வீடா?" அப்படின்னு ஷாக் ஆனா, இந்த ரோசலினா ஃபீமேல் லீட்லாம் கிடையாது. ஹீரோவோட சிஸ்டர். அதாவது இந்த ஃபேமிலியோட அடாப்டட் டாட்டர். அதனால தான் அவளும் இங்க இருக்கா. ஹீரோயின் ஒழுங்கா ஸ்டோரிய ரீட் பண்ணல. கிறிஸ்பின் கேரக்டர் ரொம்பவே கொடூரமா இருந்ததுனால, நெறைய இத ஸ்கிப் பண்ணியிருக்கா. அதுல தான் இந்த ரிலேஷன்ஷிப்பயே ஸ்கிப் பண்ணியிருக்கா. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். உன்னால தான் நான் ஸ்டோரிய ஒழுங்கா படிக்கல. அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கா. "உனக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும். ஆனா என் வீடு மட்டும் தெரியாதா? இத நான் நம்பணுமா?" அப்படிங்கிற மாதிரி அங்கருந்து அவன் முறைக்கிறான். இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் அவன் நம்ப போறதில்ல. இப்ப நான் என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி அவ பயத்துல நிக்கிறா. ரோசலின் இடையில வந்து அவ என்னோட பேஷண்ட். அதனால அவளோட ட்ரீட்மெண்ட்காக இங்க தான் ஸ்டே பண்ண போறா. உனக்காக 3 ஃப்ளோர்ல ரைட் சைட் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த தொல்ல விடாது போலயே. நான் இப்ப அவன் கூட தான் ஸ்டே பண்ணி ஆகணுமா? அப்படின்னு பயத்துல இருக்கா. ரோஸ்லின்னா அந்த ஃப்ளவர் வாஷ உடைச்சதுனால தானே பிரச்சனை. இவனோட டார்க்னஸ் லெவலையும் குறைக்கணும். அந்த ஃப்ளவர் வாஷ் உடையாமயே நான் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. இப்போ ரூம்குள்ள வந்து உட்கார்ந்தா, என்ன இது பெட்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கே அப்படின்னு தொட்டு தொட்டு பார்க்குறா. அப்பதான் லைட் ஆன் பண்ணி பார்த்தா, உட்கார்ந்ததே இந்த வில்லன் மடியில தான். "நீ என்னோட ரூமுக்கு எதுக்கு வந்த?" அப்படின்னு அவன பார்த்து கேட்டா, "இது என்னோட ரூம்." ரோசலினா சொல்லும்போது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். "அவ உனக்கு 3 ஃப்ளோர்ல தானே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா?" அப்படின்னு கேட்டா, இப்ப தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அவ ஓடி வரும்போது 2ண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கா. "சாரி இது என்னோட மிஸ்டேக் தான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஓ! இது மிஸ்டேக்கா? ஃபர்ஸ்ட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த. அப்புறம் வீட்டுக்கு வந்த. இப்ப என் ரூமுக்கு வந்திருக்க. இதெல்லாம் நீ வேணும்னு தானே பண்ணிட்டு இருக்க. உன்னோட பிளான் என்ன?" அப்படின்னு திரும்ப அவன் கழுத்த பிடிச்சு நெரிக்கிறான். ஹீரோயின் ஆன்சர் பண்ணாம இருந்தா அவனோட கோவமும் அதிகமாகுது. அந்த டார்க்னஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோயின் இந்த டைம் வெயிட் பண்ணு. நான் சொல்றேன். என்னால உன்ன விட்டு போக முடியாது. எனக்கு தெரியும் உனக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குன்னு. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்னால உன்ன மறக்க முடியல.
நான் உன்ன அவ்ளோ கேர் பண்றேன் அப்படின்னு உருகி உருகி பேசுறா. அவ கண்லேருந்து கண்ணீர்லாம் பார்த்ததும் இவனோட டார்க்னஸ் லெவல் கம்மியாகுது. நான் திரும்பவும் சொல்றேன், "எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன விட்டு என்னால இருக்க முடியல. அதுக்காக தான் நான் வந்தேன். உனக்கு இன்னுமே என் மேல சந்தேகமா இருந்தா, என்னை இப்ப கூட கொலை பண்ணு. நான் ரெடியா இருக்கேன்." அப்படின்னு ஹீரோயின் உயிர குடுக்கவும் ரெடி ஆயிட்டா. அத அவனும் உண்மைன்னு நம்புறான். இந்த உலகத்துல ஒரு பெர்சன் என்ன பத்தியும் அக்கறையா இருக்காங்க. நான் ஒழுங்கா தூங்குனனா இல்லையான்னு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனோட டார்க்னஸ் லெவல் இன்னும் கம்மியாகுது. ஹீரோயினும் நல்லவன் நம்பிட்டான். இந்த ட்ரிக் ஒர்க் ஆயிருக்கு. இப்படியே ஓடிரணும் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ ஸ்டாப் பண்றான். "நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னல்ல, அதுல கிஸ்ஸிங்கும் சேருமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள கிஸ் பண்றான். "டேய் அது என் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுடா. அது ஒரு டெவில் கிட்டயா போகணும்?" அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவன் அதில கிஸ் பண்ணலாமா அப்படின்னு திரும்ப கேட்க, வேற வழி இல்லையே. திரும்பவும் 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அந்த டார்க்னஸ் லெவல் இன்னுமே கம்மியாகுது. "நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னல்ல, நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். நீ என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கும்போது, நீ இங்கேருந்து ஓட தான் பாப்ப. ஏன்னா என்ன மாதிரி பெர்சன் கூட யாராலயும் இருக்க முடியாது." அப்படின்னு ஹீரோ நெனைக்கிறான். ஹீரோயினும் "விட்டா போதும்டா" அப்படின்னு அங்கேருந்து ஓடுறா. இப்பவே இவ்ளோ பயப்படுறா. இன்னும் கொஞ்ச நாள் என் பக்கத்துல இருந்தா போதும். அவளே என்ன விட்டு போயிருவா. அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்றான். வெளிய போன ஹீரோயின் கோவத்தலாம் செவுத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கா. நான் இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன். கத்தியால காயம் வாங்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் போச்சு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்படுறேன். அப்படின்னு அவளுக்கு கவலையா இருக்கு. இங்க ஹீரோ அவனோட ஆளுக்கு கால் பண்ணி, "சாந்தாவோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன்ல, அது எல்லாமே எனக்கு நாளைக்கு வேணும்." அப்படின்னு கால் பண்ணி சொல்றான். அப்புறம் ரோசலினாவ பார்க்கும்போது தனியா உட்காந்துட்டு இருக்கா. ரோசலினா அந்த ஃப்ளவர் வாஷ உடைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் அவ கூட க்ளோஸா இருந்தேன்னா, அவ இத பண்ணாம என்னால தடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவகிட்ட போய் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலான்னு நெனைக்கிறா. இப்போ அவகிட்ட போயிட்டு பேசும்போது, "நீ உன் லைஃப்ல ரெக்ரெட் பண்ற மேட்டர்ன்னு எதுவும் இருக்கா?" அப்படின்னு கேட்குறா. அவளும் இருக்கு. என் பேரண்ட்ஸ நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல. இப்போ அவங்க ஃபேஸ் எல்லாம் நான் மறந்து போயிட்டேன். இப்போதைக்கு எங்க அம்மா எனக்காக நூடுல்ஸ் பண்ணி தந்தாங்க. அந்த நூடுல்ஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. லேண்ட் நூடுல்ஸ். மத்தபடி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்க ஃபேஸ மறந்துட்டேன். அதான் எனக்கான பெரிய ரெக்ரெட். ஆமா, இங்க நான் தானே டாக்டர். நீ வந்து என்ன கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ட்டு அவங்க எந்திச்சு போறாங்க. ஸோ ரோசலினாக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். ஸோ அத அவளுக்கு பண்ணி குடுக்கலாம். இன்னுமே க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பிளான் பண்றா. ஸோ அதுக்காக கிச்சன்ல நின்னு கஷ்டப்பட்டு அந்த லேண்ட் நூடுல்ஸ அவ செஞ்சு முடிச்சுட்டா. கரெக்ட்டா எல்லாம் முடியிற டைம்ல ஹீரோ வந்து நிக்கிறான். "ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு அவள பார்த்து கேட்டா, "ஷ் சர்ப்ரைஸ்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஸோ என் பேட்டரி கூட இவளுக்கு தெரியுமா? எனக்காக இத ரெடி பண்ணியிருக்கா." அப்படின்னு ஹீரோ அதுக்காக சந்தோஷப்படுறான். அவனோட டார்க்னஸ் லெவலும் கம்மியாகுது. என்ன இவன் சடனா இவனோட டார்க்னஸ் லெவல் ட்ராப் ஆயிட்டே வருதே! அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. "நீ இத என்னோட பேட்டரிக்காக தானே பண்ண. அதான் நானே வந்துட்டேன். அப்புறம் எதுக்கு இத சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ அந்த நூடுல்ஸ தூக்கிட்டு போறான். நான் இத கஷ்டப்பட்டு டாக்டர இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ணா, இவன் வந்து தூக்கிட்டு போறானே! அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வருத்தம் தான். இருந்தாலும் இவ்ளோ பெரிய ஃபேமிலிக்கு ஹெட்டா இருக்கான். அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு கூட ஆள் கிடையாதா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. ஹீரோவும் கொஞ்சமா தான் பண்ணியிருக்க பரவால்ல அப்படின்னு எடுத்துட்டு போய் ஃபுல்லா காலி பண்ணிட்டான். "என்ன நல்லா இருந்துச்சா?" அப்படின்னு கேட்டா, நல்லா இருந்துச்சு" அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அங்க பார்த்தா அவன் ஃபேஸ் ஃபுல்லா ரெட்டிஷ்ஷா இருக்கு. "ஏய் உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, அவனுக்கு லேனும் அலர்ஜியாம். "அப்புறம் எதுக்காக சாப்பிட்ட?" அப்படின்னு கேட்டா, "எனக்காக நீ கஷ்டப்பட்டு பண்ணல்ல, அதுக்காக தான் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றான். "அப்போ நீ லேண்ட் அலர்ஜின்னு சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது பண்ணி தந்திருப்பேன்ல" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "அதுவும் இதுவும் சேம் ஆகாது" அப்படின்னு அந்த ஃபுட்ட அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதா சொல்றான். ஹீரோயினுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இவன ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பார்த்தா, இவ்ளோ உள்ள சாஃப்ட்டா இருக்கானே அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. ஹீரோக்கு அந்த அலர்ஜி ரியாக்ஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஹீரோயின பார்த்து "உனக்கு என்ன வேணும்னு கேளு. நான் ஒரு விஷ் உனக்காக நான் பண்றேன்" அப்படின்ட்டு ஹீரோயின பார்த்து கேட்குறான். "எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "என்கிட்ட எதுவும் பொய் சொல்லி மாட்டிக்காத. நான் ஏதாவது நீ பொய் சொன்னேன்னு கண்டுபிடிச்சா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது" அப்படின்னு அவ மேலேயே மயங்கி விழுறான். அப்பதான் ரோசலினா ஸ்டெப்ஸ்ல வருவா. இப்போ 2 பேரையும் மேல இருந்து பார்க்கும்போது ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு போல அப்படின்னு அவ நெனச்சுக்கிறா. ஸோ ஹீரோயின கூப்ட்டு, "எனக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ப பத்தி தெரியும். உனக்கும் கிறிஸ்டினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்" அப்படின்னு சொல்ல, "எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோவும் வரான். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறான். ஹீரோயின் அவன லவ் பண்ணலன்னு சொன்னதும், அவனோட டார்க்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. "என்ன இது?
அவன் எங்கேயும் நின்னு பார்க்குறானா அப்படின்னு சுத்தி பார்த்தா யாரும் இல்ல. அதனால ஹீரோயினும் தான் மனசுல உள்ள எல்லாத்தையும் ரோசலினா கிட்ட சொல்றா. அவன நான் எப்படி லவ் பண்ண முடியும்? அவன் ஒரு டெவில். ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணும்போது என்ன பண்ணான் தெரியுமா? கத்திய வச்சு என் கைய வெட்டிட்டான். அப்படிப்பட்ட பெர்சன் நான் எப்படி லவ் பண்ண முடியும்? அவன் பக்கத்துல நின்னாலே என் காலு ஜெல்லி மாரி ஆயிடுது. என்னால ஸ்டெடியா நிக்க கூட முடியல. உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னதுனால நான் உங்களுக்காக லேண்ட் நூடுல்ஸ் பண்ணேன். அதையே வந்து அவன் புடுங்கி சாப்பிட்டான். அப்படின்னு சொல்ல இங்க ஹீரோவோட டார்க்னஸ் லெவல் ரொம்பவே அதிகமாயிட்டு 85% போயிருச்சு. அதுவும் அவன் டெவில்ன்னு சொல்லிட்டான்ல, அது ஹீரோக்கு செம கோவம். நான் எப்படி இந்த பொண்ண நம்புனேன்? என்னை மாதிரி ஒரு பெர்சன யார் கேர் பண்ணுவா? நான் தான் ஒரு ஃபூலா இருந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி ஹீரோவோட கோவமும் அதிகமாகுது. ஹீரோயின் அத பார்த்துட்டு, ஐய்யய்யோ! இவன் எங்கேயோ இருந்து ஓட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். அப்படிங்கிறத ஹீரோயின் கெஸ் பண்ணிட்டா. அப்படியே இப்ப மாத்தி பேசுறா. எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் தான் என்ன ஹேட் பண்றான். ரொம்பவே வெறுக்கிறான். எனக்கு அதனால அவன் பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கு. அவனுக்கு பர்த்டேன்னு அவனுக்காக ஸ்பெஷலா கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா, அவன் அந்த நூடுல்ஸ சாப்பிட்டுட்டான். அதனால என்னால கிஃப்ட்டும் குடுக்க முடியாம போச்சு. அதனால நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ண, இங்க நின்னு கேட்குற ஹீரோக்கு ஹாப்பி ஆயிருச்சு. ஸோ அவனோட டார்க்னஸ் லெவல் 75க்கு குறைஞ்சிருச்சு. நல்ல வேளை இந்த டைம் எஸ்கேப் ஆயிட்டேன்ப்பா அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறா. ஹீரோ நான் தான் அவள பத்தி தப்பா திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு கால். நாங்க சாந்தாவ பத்தி விசாரிச்சோம். அவ ஒரு ஆர்ஃபன். உங்க அங்கிள் தான் அவள தத்தெடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவனோட டார்க்னஸ் லெவல் 99% கூடிருச்சு. என்னாச்சு சடனா? ஐய்யய்யோ! என்ன மர்கையா பண்ண போறாங்களா? அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. ஹீரோ இப்ப கரெக்ட்டா வந்து கழுத்துல கத்திய வைக்கிறான். நான் தான் உன்ன வார்ன் பண்ணல. என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பாத்தியா? அப்படின்னு கழுத்துல கத்தியோட கொல்றதுக்கு ரெடியா நிக்கிறான். நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. உன்ன ஜாக் தானே இங்க அனுப்புனான். என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா, ஜாக் உன்கிட்ட என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஃபைல குடுத்துருக்கான். அத வச்சு தான் உனக்கு என்ன பத்தின எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு ஹீரோ கோவமா பேசிட்டு இருக்கான். அவளும் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ப்ரூஃப் இல்லாம அவன் இந்த மாரி கோவப்பட மாட்டான். அப்படின்னு அதே லைன எடுத்துக்கிறா. ஆமா, என்ன இங்க அனுப்புனது உன்னோட அங்கிள் தான். நான் அந்த ஜாப்ப எடுத்துக்கலன்னா, இன்னொருத்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பட் நான் இங்க வந்தது உனக்காக தான். நான் உன்ன உண்மையாவே லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ இன்னும் என் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா? நீ என்ன கொல்ல தானே இங்க வந்த. நான் இன்னைக்கு உன்ன கொல்றேன். அப்படின்ட்டு ஹீரோ குத்த போவான். அப்புறம் ஹீரோயின் தனக்காக கத்தி குத்துவாங்கன்னு நெனச்சதும் அவன் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுறான். "இங்கருந்து வெளிய போ. என் மனசு மாறதுக்குள்ள இங்கருந்து ஓடிரு." அப்படின்னு அவன் கோவமா சொல்லிட்டு இருக்கான். இன்னும் 99%லேயே தான் இருக்கான். ஹீரோயினுக்கு இப்போ நான் போனாலும் இவன் கோவப்பட்டா கண்டிப்பா நானும் சாக தான் போறேன். ஸோ இத வச்சு கேம்பிள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு நெனைக்கிறா. நான் சொன்னதெல்லாம் உண்மதான். என்னால உன்ன விட்டு போக முடியாது. உன் அங்கிள் தான் உன்னோட எனிமிங்கிறத நான் உன்கிட்ட சொன்னேன் தானே! அவன் என்ன அனுப்பியிருக்கலாம். பட் நான் வந்தது உனக்காக தான். உன்ன விட்டு என்னால போக முடியாது. நீ என்ன கொன்னு போட்டாலும் நான் இங்க தான் இருப்பேன். அப்படின்னு ஹீரோயின் அழுறா. அத பார்த்துட்டு ஹீரோவும் இவ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றாளா? அப்படின்னு அவள கிஸ் பண்றான். டார்க்னஸ் பெர்சன்டேஜும் 65% லோவா இருக்கு. ஸோ இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோ இந்த டைம் வேற எதுவும் என்கிட்ட சொல்லணுமா? அப்படின்னு கேட்டா, இப்ப அடுத்து என்ன சொல்றது? திரும்ப திரும்ப கன்ஃபெஷன் அவன் எதிர்பார்க்க போறதில்ல. வேற எதையாவது கதைய சொல்லுவோம் அப்படின்னு நான் இங்க ஆக்சுவலி வந்ததுக்கான காரணம், என் தாத்தாவோட ஒரு பொருள் உன் அங்கிள் கிட்ட இருக்கு. அத வச்சு தான் அவன் பிளாக்மெயில் பண்ணி என்ன இங்க அனுப்புனான். பட் எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே எனக்கு புரிஞ்சுது. உங்க தாத்தாவோட திங்ஸ் நான் இந்த 2ல நீ லாஸ்ட்ல என்ன சூஸ் பண்ணிட்ட அப்படிதானே? அப்படின்னு கேட்க, ஆமா, ஆமா அதேதான் அப்படின்னு ஹீரோயினும் மண்டையாட்டுறா. இதுவே நான் சொன்ன கதை அத அப்படியே நம்பிட்டானே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. நான் அப்போ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் அத ரிஜெக்ட் பண்ணல. நான் உன்ன வார்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓவர் லவ்ல இருந்தா அது உனக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் வார்ன் பண்ணிட்டு போறான். ஹீரோயினும் எப்படியோ இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன அவனோட டார்க்னஸ் பெர்சன்டேஜ் அதிகமா தான் இருக்கு. இத எப்படி நான் 0 பண்றது? அப்படின்னு தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு கால் வருது. யாருன்னு அட்டெண்ட் பண்ணி பார்த்தா, அந்த அங்கிள் ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு வழியா அவன சமாளிச்சு அவன் வீட்லயே ஸ்டே பண்ணிட்ட போல அப்படின்னு ஜாக் கால் பண்ணி பேசுறான். இந்த சைட் ஹீரோ கிட்ட அவனோட ஆள் வந்து சொல்றான். நாங்க சாந்தாவோட நம்பர மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். ஜாக் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அத ப்ளே பண்ண சொல்றான். அதுல ஜாக் பேசுற கான்வர்சேஷன கேட்குறான். நீ என்னமோ பொய் சொல்லி ஒரு வழியா ஹீரோவோட வீட்ல செட்டில் ஆயிட்ட போல. என்னதான் இத நீ உன்னோட பாணியில பண்ணியிருந்தாலும், எனக்கு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு ஓகே. இப்போதைக்கு அவன கொல்ல வேண்டாம். கரெக்ட்டான டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுவரைக்கும் அவன் எங்கெங்கலாம் போறான் அப்படிங்கிறத மட்டும் கரெக்ட்டா என்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிரு. அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோயினும் இவன் என்ன பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கான். நானே உயிர காப்பாத்திக்க முடியாம அலைஞ்சுகிட்டு இருக்கேன். எனிவேஸ் இவனும் ஹீரோவும் எனிமீஸ் தானே.
இவன்கிட்ட இருந்து எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? அவன் என்ன பிளான் பண்றாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால இவன் கூடயும் கான்டாக்ட்ல இருக்கலாம். அப்படின்ட்டு அவன்கிட்டயும் ஸ்மூத்தா பேசுறா. நான் ஒரு வழியா எப்படியோ மேனேஜ் பண்ணி ஹீரோவோட வீட்ல ஸ்டே பண்ணிட்டேன். இனி நீங்க என்ன ஆர்டர் குடுத்தாலும் நான் அத ஃபாலோ பண்றேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இத இங்கருந்து ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கானா, மறுபடியும் அவனோட டார்க்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இவன யார் இப்ப இரிட்டேட் பண்ணா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுதே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. இருந்தாலும் அது பெரிய கன்சர்ன் இல்ல. ஜஸ்ட் 2 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டைம் அங்கிள் நாளைக்கு நடக்க போற அண்டர் கிரவுண்ட் ஆக்ஷன்ல எனக்காக நீ ஒரு பொருள ஏலம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருள லாஸ்ட்டா தான் ஏலம் விடுவாங்க. அது ஒயிட் வித் ப்ளூ கலர்ல உள்ள ஃப்ளவர் வாஷ். அது ஹீரோவுக்கு ரொம்பவே முக்கியம். அது அவன் கையில கிடைக்கக்கூடாது. அத நீ எனக்காக ஏலம் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கேட்டதும் ஹீரோயினும் ஒருவேளை அந்த ஸ்டோரி புக்ல பார்த்த அந்த ஃப்ளவர் வாட்ச் இதா தான் இருக்குமோ? இது உடைஞ்சதுனால அவன் ரொம்பவே கோவப்பட்டு பெருசா ரியாக்ட் பண்ணுவான். மேபி இத நான் வாங்கி காப்பாத்தி எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டா, யாராலயும் இத உடைக்க முடியாதுல்ல. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிளான் பண்றா. இது மட்டும் உடையாம இருந்துச்சுன்னா, அவன் கோவப்பட மாட்டான். என்னோட மிஷன்ல பாதி சக்சஸ் ஆன மாரி தான் அப்படின்னு நினைச்சுட்டு, இப்போ அங்கிள் கிட்டயே காசு கேட்கிறா. நான் ஆக்ஷன்லாம் எடுக்கிறது ஓகே தான். அதுக்கு காசு வேணுமே அப்படின்னு கேட்டா, எடுக்கிற வேலைய மட்டும் நீ பாரு. அதுக்கான அமௌண்ட்ட நான் பே பண்ணிடுறேன். அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. சரின்னு ஹீரோயின் அந்த டாஸ்க்க அக்செப்ட் பண்ணிக்கிறா. எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு, அவ இன்னும் அவனுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிற மாதிரி இவன் கோவப்படுறான். நாளைக்கு ஆக்ஷனுக்கு தன்னோட ஆளையும் ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்லியிருக்கான். காலையில முழிச்சு பார்க்கும்போது அவனோட டார்க்னஸ் அதிகமா இருக்கு. ஒரு நைட்டு தூங்கி முழிக்கிறதுக்குள்ள அவன் டார்க்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரா. வந்து ஹீரோ மேலே இடிச்சிடுறா. அவன் இப்போ நீ எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஜஸ்ட் சும்மா வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் உங்க கேரேஜில் உள்ள காரை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு கையில இருந்து கீஸையும் வாங்கிட்டு ஓடுறா. ஹீரோவும் இப்போ பெரிய ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரிட்டர்ன் வரும்போது பெரிய பாக்ஸ தூக்கிட்டு வரா. ஹீரோ அங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது என்ன பாக்ஸ் அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் முக்கியமான பொருள்லாம் கிடையாது. நான் என் ரூமுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது என்ன பொருள்னு நான் தெரிஞ்சுக்கணும். அத ஓப்பன் பண்ணு அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன். அது ஒரு முக்கியமான பொருள். பட் அத நீங்க இப்ப பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அது என்ன பொருளா இருந்தாலும் பரவாயில்ல. நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கேட்டா, ப்ளீஸ் அத நீங்க இப்ப பார்க்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இது என்னோட வீடு. என் வீட்டுக்குள்ள என்ன பொருள் வந்தாலும் அது என்னன்னு நான் பார்க்கணும். அப்படி உன்னால பண்ண முடியாதுன்னா, நீயும் இந்த பொருள தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிரு. அப்படிங்கிற மாரி ஹீரோ கோவப்படுறான். கண்டிப்பா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கணுமா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே சாஃப்ட்டா பேசுறா. ஹீரோவும் அதே டோன்ல, இன்னைக்கு ஒண்ணும் நீ இங்க வந்த ஃபர்ஸ்ட் நாள் கிடையாதே. என்ன டிஸ்ஓபே பண்றவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கணும்னு உனக்கு தெரியும்ல? அப்படின்னு அவன் கேட்க, இப்போ ஹீரோயினும் சரி, உங்களுக்காக ஓப்பன் பண்றேன். அப்படின்னு பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பொம்மை இருக்கு. நான் உங்க பர்த்டேக்காக பிரசன்ட் ரெடி பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு அலர்ஜி வந்ததுனால என்னால தர முடியல. அதான் இந்த பிரசன்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நல்ல வேளை என் பிரெயின நான் ஃபுல்லா யூஸ் பண்ணி, அந்த ஃப்ளவர் வாஷ்க்கு பதிலா இத ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதனால ஹீரோ கிட்டயே மாட்டிக்கல அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறா. ஆனா ஹீரோவோட ஃபேஸ்ல எந்த எக்ஸைட்மெண்ட்டுமே இல்ல. இவன் ஏன் ரியாக்ஷனே இல்லாம நிக்கிறான்? அப்படின்னு ஹீரோயினும் புரியாம நிக்கிறா. இப்பதான் அவனோட ஆள் பின்னாடியே வரான். ஹீரோயின் போயிருந்த கார்ல இந்த பொருள் இருந்தது. அத அவங்க எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. அப்படின்னு அவன் கொண்டு வந்து குடுக்குறான். ஸோ இது என்னது? அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டா, அவளும் அதுக்கு எனக்கு தெரியாது. நான் கேரேஜ்லேருந்து கார் எடுத்துட்டு போகும்போதே மேபி அது உள்ள இருந்திருக்குமா இருக்கும். அப்படிங்கிற மாரி அவ கதை சொல்றா. யார் இந்த மாரி கேர்லெஸ்ஸா இருந்தா? $1,000,000க்கு ஒர்த்தான பொருள இப்படி கார்ல சும்மா விட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அழகான பொருள்லாம் எல்லாரோட பார்வை படுற இடத்துல இருக்கணும். அப்பதானே எல்லாருமே அத பார்த்து ரசிக்க முடியும் அப்டின்லாம் சொல்ல, ஹீரோயினும் ஆமா, ஆமா அதான் சரி அப்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளோட பிளானே ஃபர்ஸ்ட்டு இத எடுத்து பத்திரமான பிளேஸ்ல வைக்கணுங்கிறது. இப்போ ஹீரோ அப்படியே அகைன்ஸ்ட்டா எல்லாரோட பார்வை படுற இடத்துல வைக்கணுன்ட்டான். ஸோ என்ன பண்றது? நம்மள கொல்லாம விட்டாலே போதும் அப்டின்னு ஹீரோயினும் ரூமுக்கு போறா. அந்த டைம் மறுபடியும் அங்கிள்ட்ட இருந்து கால் வருது. நான் சொன்ன பொருள ஏல எடுத்தியா? அப்டின்னு கேட்க, ஹீரோயினும் எடுத்துட்டேன் அப்டின்னு சொல்றா. அப்ப எதுக்கு இன்னும் எனக்கு அனுப்பல? அப்படின்னு அவன் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும், "ஒரு பொம்மைய குடுத்து நீ ஏமாத்த பார்த்தல்ல" அப்படின்னு அந்த பொம்மைய உடைக்க போறான். அதுல அவனோட டார்க்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோயினும் அத பார்க்குறா. இந்த பக்கம் அங்கிள் வேற எப்போ அந்த பொருள் தரப்போற? அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். 2 பேர் பண்ற டார்ச்சர்லயே ஹீரோயின் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டா. "நான் எதுக்கு அத உனக்கு தரணும்? நீ சொன்ன மாதிரியே நான் அத ஏல எடுத்தேன். அத அப்புறம் கிறிஸ்பின் கிட்ட குடுத்துட்டேன். அது அவனுக்கு முக்கியமான பொருள் நீ தானே சொன்ன. அதனால நான் அவன் கையிலேயே குடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்ல, "நீ அப்போ எனக்கு அகைன்ஸ்டா வேலை செய்ற? எனக்காக நீ ஒர்க் பண்ணலையா?" அப்படின்னு அங்கிள் கேட்டா, "நான் ஏன்டா உனக்காக ஒர்க் பண்ணணும்? நான் ஒண்ணும் உன்னோட சர்வன்ட் கிடையாது. இன்னொரு டைம் என்ட்ட கால் பண்ணி இத பண்ணு, அத பண்ணுன்னுலாம் சொல்லாத.
நான் இப்போ கிறிஸ்பினோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றா. நானே என் உயிர காப்பாத்த போராடிக்கிட்டு இருந்தா, இந்த 2 என் உயிர வாங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவத்துல இருக்கா. ஹீரோ இப்ப எல்லாத்தையும் லிசன் பண்ண பிறகு அவன் காம் ஆயிட்டான். அவனோட டார்க்னஸ் லெவலும் 60% குறைஞ்சிருக்கு. இப்ப அந்த பொம்மைய தடவி குடுத்துட்டு இருக்கான். அப்ப அவன் இனி என்னோட ஆளா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. இப்போ பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு. பட் அந்த பொருள பாதுகாப்பா பார்க்குறது அத விட முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் என்ன பண்ணாலும் அந்த பொருள் மேலேயே தான் அவளோட கண்ணு இருக்கு. அத சேஃபா பார்த்துக்கணும். யாராலயும் அது உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அது மேலேயே தான் கண்ண வச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம் கிளீனிங் லேடி வந்து துடைக்க வராங்க. அப்போ கூட நான் உங்கள வார்ன் பண்ணிக்கிறேன். இது உங்க பாஸ்க்கு ரொம்பவே முக்கியமான பொருள். அதனால இத நீங்க டச் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிய அனுப்பி விடுறா. இத என்ன மாதிரி லாக் போட்டு பூட்டி வைக்கலாம்? சேஃபா இருக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி அவ தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோவும் பார்க்குறான். எனக்கு முக்கியமான பொருளுக்கு அவ இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாளே! அப்படிங்கிற மாரி அவனும் ஹேப்பியா ஃபீல் பண்றான். இந்த பொருளுக்கு ஹீரோ அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதுக்கான காரணம், ஹீரோ சின்ன வயசுல இந்த பொருள எடுத்து விளையாண்டுட்டு இருப்பான். அந்த டைம் அம்மா வந்து, "இது உங்க அப்பாக்கு எவ்ளோ முக்கியம்னு தெரியுமா? இதுல போய் கெச் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா வந்து உன்ன திட்ட போறாங்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடியே அப்பாவும் வராங்க. "உனக்கு இது பிடிச்சிருந்தா நீ அதுல விளையாடு. ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஹேப்பியா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஹேப்பி ஃபேமிலில லாஸ்ட்டா அவங்க அப்பா, அம்மா சாகுறத ஹீரோ கண்ணால பார்த்துருப்பான். அவங்க அப்பா, அம்மாவும் மர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளவர் வாஷ்க்கு அவன் இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறதுக்கான காரணம், அது கூட அவனோட ஃபேமிலி மெமரீஸ் இருக்கு. அதனால தான். ஹீரோயினும் அந்த கெச் மார்க்லாம் பார்க்குறா. யாரு இந்த மாதிரி ஒரு அழகான பொருள இப்படி கீச்சி வச்சிருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. இது ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் ஓகே. பட் அது உடைஞ்சதுக்காக அவ ஏன் அவ்ளோ ரியாக்ட் பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அதையே பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி இப்போ ஹீரோ வந்து ஹக் பண்றான். "என்ன எனக்கு புடிச்ச பொருள இவ்ளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி அதுல உனக்கு என்ன தெரியுது?" அப்படிங்கிற மாரி பின்னாடி வந்து நிக்கிறான். இந்த டைம் ரோசலியாவும் வரா. "இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல்ல எதையோ காமிக்க வந்திருக்கா. அந்த டைம் பின்னாடி இருந்தத அவ கவனிக்கல. ஸோ இப்ப அந்த வேஸ் விழப்போகுது. இப்போ அத ஹீரோயின் ஓடி போய் பிடிக்க போறா. கரெக்ட்டா அத பிடிச்சிடுறா. "இத காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள தான் சேஃபா பிடிக்கணும்னு நெனைக்கிறா. ஸோ இப்ப அத பிடிச்சாச்சு. அந்த அட்டெம்ப்ட்ல ஹீரோயினுக்கு ஆல்ரெடி காயம் பட்டுருந்துச்சுல்ல. அதோட தையல் ஓப்பன் ஆயிருச்சு. "நீ எதுக்கு இப்ப இவ்ளோ ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்ண?" அப்படின்னு கேட்டா, "அத காப்பாத்தணும்ல. அது உடைஞ்சிருச்சுன்னா, அத காப்பாத்துறதுக்காக தான் போனேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. டாக்டர் வந்து பார்த்துட்டு, "ஆல்ரெடி தையல் போட்ட இடம் ஓப்பன் ஆயிருச்சு. இந்த மருந்த டெய்லி அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஹீரோவும் அவ எனக்கு புடிச்ச பொருள இவ்ளோ கன்சர்னோட பார்க்குறாளே அப்படின்னு அவனுக்கு இன்னுமே அவன் மேல ஃபீலிங்ஸ் அதிகமாகுது. ஸோ டார்க்னஸ் லெவல் கம்மியாகுது. ஹீரோயினும் இது ஒர்த்தான அட்டெம்ப்ட் தான். டார்க்னஸ் லெவல் கம்மியாயிருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறா. இந்த டைம் ஹீரோ, "நான் உனக்காக ஒரு சான்ஸ் குடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அத கண்டுக்கவே இல்ல. அந்த பொருள சேஃபா பார்த்துக்கணும். அதுக்காக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. எந்திரிக்க போகும்போது, "உனக்கு அவ்ளோ அவசரமா?" அப்படின்னு கேட்டா, "இது எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த டைம் மிஸ் பண்ணா அப்புறம் நான் இதுக்காக ரெக்ரெட் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அத ஹீரோ தப்பா மீன் பண்ணிக்கிறான். அவ தன்ன அப்ரோச் பண்றதா. "உனக்கு காயம் பட்டிருக்கு. நீ அப்படியே இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அவள கிஸ் பண்றான். என்ன இவன்? எதுக்கு இப்ப கிஸ் பண்றான்? எதுவும் தப்பா மீன் பண்ணிக்கிட்டானா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தடுக்க போறா. அப்புறம் பார்த்தா அவனோட டார்க்னஸ் லெவல் இன்னுமே கம்மியாகுது. ஸோ இந்த கிஸ்னால அவனோட டார்க்னஸ் லெவல் கம்மியாகுதா? அப்ப நானும் கிஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின இப்ப திரும்ப கிஸ் பண்றா. ஸோ இப்போ ஹீரோயின் லீட் எடுத்து அவன கிஸ் பண்றா. ரொம்பவே டீப்பா கிஸ் போயிட்டுருக்கும். பட் ஹீரோயினுக்கு ஏதோ அவ ஒர்க் பண்ற மாரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோ, "இவ்ளோ போதும். உனக்கு காயம் பட்டிருக்கு. நீ ரெஸ்ட் எடு. உனக்கு எல்லாம் சரியாகட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ இப்ப என்ன மீன் பண்ற?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் ஷையா இருக்க. அவன் கிளம்பிட்டான். நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? ஆமா, இவன் எதுக்கு இந்த மாரி ரியாக்ட் பண்றான்? உண்மையாவே இவன் என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டானா? வில்லன் லைக் பண்றதுலாம் நல்ல விஷயம் கிடையாதே! அப்படின்னு இவளுக்கு ஷிவர் ஆகுது. இப்ப எங்க அங்கிளுக்கு ஒரு நியூஸ் வருது. அங்கிளோட பையன ஹீரோ கிட்னாப் பண்ணிட்டான்னு. மேபி அவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? அப்படிங்கிற மாரி ஆள் கேட்குறான். இல்ல அதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன யாருமே இப்ப கிடையாது. ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் கிடையாது. இத அவன் வேற எதுக்காகவோ பண்றான். அவன் கசின அவன் கண்டிப்பா கொல்ல மாட்டான். இந்த ட்ரைட்டர் சாந்தா இருக்கால்ல, அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அவ எப்படி என்ன ஃபூல் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி அங்கிள் இப்ப அவளுக்கு லெசன் டீச் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பின்னாடியே அடுத்த நியூஸ் வருது. அதுல அந்த அங்கிளோட பையனோட விரல வெட்டி அனுப்பியிருக்கான் ஹீரோ. "நீங்க சாந்தாவோட பொருள ரிட்டர்ன் பண்ணா தான் உங்களோட பையன ரிட்டர்ன் அனுப்புவேன்னு கிறிஸ்பின் செய்தி அனுப்பியிருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது அவனோட கசினோட விரல கட் பண்ணியிருக்கான்.
அவன் ஒரு பைத்தியக்காரன், ஒரு மென்டல் டெவில் அப்படிங்கிற மாரிலாம் அங்கிள் திட்டுறாங்க. அப்புறம் சாந்தாவோட பொருள் என்ட்ட என்ன இருக்கு? என்கிட்ட அவளோட பொருள் எதுவுமே கிடையாதே! அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. இந்த நியூஸ் இப்போ ஹீரோக்கும் போகுது. ஆனா ஹீரோ நம்ப மாட்றான். அவன் அந்த பொருள ரிட்டர்ன் பண்ணலன்னா, பையன கொன்னுருவேன்னு சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி ஹீரோ கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கான். பாஸ் இதெல்லாம் அவசியமா? அது ஒரு சின்ன பொருள் தானே அப்படின்னு கேட்டா, அது ஹீரோயினுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். நம்ம இன்னும் உங்க அங்கிளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடி இந்த மாரி அட்டாக் பண்றது அவசியமா? நம்மளோட பவர் எல்லாம் லாஸ்ட்ல சேர்த்து அடிச்சா தானே கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். நான் சொன்னத பண்ணு. இது எனக்காக இல்ல, ஹீரோயினுக்காக அப்படின்னு சொல்லும்போது, அதான் பாஸ் அவளுக்காக எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்னோட கேர்ள் என்ன ஆசைப்பட்டாலும் அது அவளுக்கு கிடைக்கணும். அவ எனக்காக எனக்கு முக்கியமான பொருள வாங்கி குடுத்தால்ல, அதே மாதிரி நானும் அவளோட மெமரபிள் பொருள வாங்கி குடுப்பேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன உங்களோட கேர்ளா? அப்ப கண்டிப்பா பண்ணிரலாம் பாஸ் அப்படின்னு அவன் சொல்றான். ஓவர் திங்க் பண்ணாத. அவளுக்கு காயம் பட்டுருக்குல்ல, அதுக்காக தான் வாங்கி குடுக்குறேன். அப்படின்னு ஹீரோ கிளாரிஃபை பண்றான். ஹீரோயின் இன்னும் இந்த ஃப்ளவர் வாஸ் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கா. "இன்னும் நீ இதையா பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இதுக்காக பேரியர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அத வச்சு கவர் பண்ண பிறகு யாராலயும் இத டச் பண்ணவே முடியாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேரியருக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கிற நியூஸ் அங்கிளுக்கு போயிருக்கு. ஸோ ஹீரோயின் அங்கருந்து நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கான்ல, அங்கேயே போய் அவள அட்டாக் பண்ணும். அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவனோட ஆள அங்க ரீப்ளேஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இங்க பேரியர ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஆட்களும் வந்திருக்காங்க. வந்துட்டீங்களா? இந்த இடத்துல இந்த ஆங்கிள்ல கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் வந்த பெர்சன் ஹீரோயின கொல்றதுக்காக வந்திருக்காங்க. கத்தி எடுத்து அவள குத்த வரும்போது ஹீரோ அத நோட் பண்ணிடுறான். ஹீரோயின தள்ளி விட்டு இப்ப அவன் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் திரும்பும்போது அவ கைப்பட்டே அந்த பொருள் கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. ஹீரோவோட டார்க்னஸ் லெவலும் பீக்ல இருக்கு. 99% இருக்கு. "ஐயோ! போச்சு நான் உடைச்சுட்டேன் என்ன கொல்ல போறான்." அப்படின்னு அவ பயப்படுறா. "உனக்கு எதுவும் காயம் பட்டுச்சா?" அப்படின்னு அவ உடம்புல எதுவும் காயம் இருக்கான்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இவன் என்ன கொல்ல போறான் அப்படின்னு பயத்திலே நிக்கிறா. "நீ ஓகேவா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல" அப்படின்னு சொல்றா. இப்போ ரோசலியாவ பார்த்து, "ஹீரோயின ரூம்க்கு கூட்டு போ. நான் இவங்க கதைய முடிச்சுட்டு வரேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இப்ப இவங்கள கொன்னுட்டு என்ன வந்து கொல்ல போறான் அப்படின்னு பயத்திலே போறா. ஹீரோவோட மைண்ட்ல இவங்க என்னோட கேர்ள அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. எப்படி அவள டச் பண்ணலாம்? அப்படின்னு அவன் அந்த வெறியில சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. "நீ பயப்படாத. ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துப்பான். அவங்க கதைய முடிச்சுட்டு உன்ன வந்து பார்க்க வருவான். நீ வெயிட் பண்ணு." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. அதுவுமே இவளுக்கு ஏதோ டெத் வரப்போது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இது என்னோட தப்பு தான். அது என்னால தான் உடைஞ்சிச்சு. அது அவனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது ஒரு ஆக்சிடென்ட். இத நீ வேணும்னு பண்ணல. நீ அந்த பொருள எவ்வளோ பாதுகாப்பா பார்த்துக்கிட்டங்கிறது எங்களுக்கு தெரியும். அவனுக்கு புடிச்ச பொருளுங்கிறதுனால நீ அத எவ்வளோ கன்சர்னோட பார்த்துக்கிட்ட. இதுக்காகவும், உனக்காகவும் அந்த பெர்சன கண்டிப்பா அவன் டீல் பண்ணிட்டு தான் வருவான். நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாரி ரோசலியா சொல்றா. "நீ எப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "நான் தான் அவன் சின்ன வயசுலேருந்தே வளரும்போதே பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்க வீடு ஃபுல்லா தீப்பிடிச்சு எரிஞ்சது. அதுலேருந்து ஒரே ஒரு பொருள் தான் அவன் கையில மிச்சம் இருந்தது. அது இந்த ஃப்ளவர் வாஷ் மட்டும் தான். லேட்டர் கடன் அடைக்கிறதுக்காக இந்த ஒரு பொருளையும் ஆக்ஷன்ல விட வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. ஃபைனலி இப்போ தான் அது அவனோட கையில கிடைச்சுச்சு. அவன் பேரண்ட்ஸ் ஞாபகமா இருந்த ஒரே பொருள் அதான். அதனால தான் அது அவனுக்கு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா அந்த பெர்சனெல்லாம் அவன் சும்மாவே விட மாட்டான்." அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அது அவன் பேரண்ட்ஸோடதா? அது அப்போ அவனுக்கு எவ்வளோ முக்கியமா இருந்திருக்கும். எவ்வளோ சென்டிமென்டலா ஃபீல் பண்ணியிருப்பான். ஜஸ்ட் அந்த புக்ல இந்த பொருள் உடைஞ்ச பிறகு அவன் ரொம்பவே கொடூரமானவன் ஆயிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்தது. பட் இதோட பேக் ஸ்டோரி பத்திலாம் அவன் போடவே இல்லையே. அப்போ இந்த பொருள் அவனுக்கு அவ்வளோ முக்கியம்ல. அது உடைஞ்சிருச்சே அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோ வரான். அவ அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, "ஏன் அழுற?" அப்படின்னு பக்கத்துல போய் உட்கார்றான். "நீ என்கிட்ட வா" அப்படின்னு சொன்னா, "இல்ல நான் வரமாட்டேன்" அப்படின்னு அவ பயந்துட்டு இருக்கா. "என்னாச்சு? நீ பயப்படாத. நான் உங்க மேட்டர ஆல்ரெடி டீல் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவள ஹக் பண்றான். அப்ப அவங்க கதைய முடிச்சுட்டான்னா, அடுத்து என் கதைய தான் முடிக்க போறான் அப்படின்னு பயப்படுறா. இவ ஏன் நான் அவங்கள ஹேண்டில் பண்றேன்னு சொன்ன பிறகு ரொம்ப பயப்படுறா. ஒருவேளை மறுபடியும் வந்து இவள அட்டாக் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாளோ? நான் திரும்பவும் போய் அவங்கள இன்னும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இங்க அத கேட்டு ஹீரோயினே மயங்கி விழுந்துட்டா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது, "நான் இன்னும் உயிரோட தான் இருக்கனா?" அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறா. "நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? அதான் ஹீரோ இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பான்." அப்படின்னு சொன்னா, இப்ப அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஆல்ரெடி அவங்கள ஒழுங்கா டீல் பண்ணலன்னு சொல்லி, திரும்ப வர வச்சு மறுபடியும் அவங்கள தான் அடிக்க போயிருக்கான். அப்படின்னு சொல்ல, திரும்பவுமா? அப்போ ரிட்டர்ன் வந்து என்னோட நிலைமை என்ன ஆகும்? அப்படின்னு பயப்படுறா. அவன் வந்து கொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது பண்ணணும். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டா,
அவசரமா இப்ப கிளம்புறா. எங்க போறான்னு கேட்டா, அவ இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டாள்ல. நான் அவனுக்காக சாப்பாடு ரெடி பண்ண போறேன். அப்படின்னு அவசரமா கிச்சனுக்குள்ள ஓடுறா. எங்க ஹீரோ அந்த 2 பெர்சனையும் திரும்ப இழுத்துட்டு வந்து 2 பேரோட கதையும் நல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவங்களோட ஆர்கன்ஸே எடுத்து வச்சிருக்கான். இத ஹீரோயின்ட்ட கொண்டு போய் காமிச்சா, அவ என்னை பயப்பட மாட்டா. அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனைக்கிறான். நான் அவனுக்காக டேபிள் நெறைய டிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். இத பார்த்தாவது என்ன கொல்லாம விடணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. ஹீரோவும் இப்ப வீட்டுக்குள்ள வரான். ரோசலியாவ பார்த்துட்டு அவள எங்க அப்படின்னு கேட்கும்போது, "அத ஏன் கேட்குற? அவளுக்கு இன்னும் ஃபீவர் கூட நிக்கல. அதுக்குள்ள உனக்காக சாப்பாடு செய்ய போறேன்னு கிச்சனுக்குள்ள நின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இத என்னன்னு சொல்ல?" அப்படின்னதும், இப்போ ஹீரோவும் அவள பார்க்க போறான். கிச்சன்ல இப்ப அடுத்து சூப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. "அவ என்ன கொல்லாம விடணும் கடவுளே!" அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கா. பின்னாடியே ஹீரோ வந்து அவள ஹக் பண்றான். "நான் உன்னோட ரெக்வெஸ்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியல. "நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டல்ல. நான் உன்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். அந்த டைம் அவனோட டார்க்னஸ் லெவலும் 50யா குறைஞ்சிருது. இப்போ ஹீரோ அவள கிஸ் பண்ண, அது 40யா குறையுது. அப்போ உண்மையாவே இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. "வா உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன்" அப்படின்னு வெளிய கூட்டிட்டு போயிட்டு, "இத ஓப்பன் பண்ணி பாரு" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் "என்ன இது பிளட் ஸ்மெல் அடிக்குது" அப்படின்னு கைய விட்டு பார்க்குறா. உண்மையாவே பார்த்தா பாடி பார்ட்ஸு. "உன்ன அட்டாக் பண்ண வந்த பெர்சன் நான் கொலை பண்ணிட்டேன். இனி அவங்களுக்காக நீ பயப்பட தேவையில்ல" அப்படின்னு அத ப்ரெசென்ட்டா வந்து குடுக்குறான். அத பார்த்து ஹீரோயின் பயப்படுறா. இந்த டைம் அவனுக்கு கால் வருது. அவனோட அங்கிள் தான் கால்ல பேசுறாங்க. "என் பையன நீ எப்ப ரிலீஸ் பண்ண போற? அவன் உன்னோட கசின்" அப்படின்னு சொன்னா, "அதுக்கு இப்ப என்ன? நான் கேட்ட பொருள நீங்க எப்ப தரப்போறீங்க?" அப்படின்னு அவன் கேட்குறான். அவ உன்கிட்ட பொய் சொல்றா. "அந்த மாரி எந்த பொருளும் என்கிட்ட கிடையாது" அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. "அப்போ நீங்க இல்லன்னே சொல்லிட்டுருங்க. உங்களுக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் தான் டைமு. நீங்க இன்னைக்கு அத என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணலன்னா, உங்க பையன் டெட் பாடியா தான் உங்ககிட்ட கிடைப்பான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கால கட் பண்றான். ஹீரோயினும் இவன் அங்கிள்ட்டயே பேசுறான் அப்படின்ட்டு, "எத பத்தி பேசுறீங்க?" அப்படின்னு கேட்குறா. "உன்னோட ஆம்லெட் என்னோட அங்கிள் கிட்ட இருக்குல்ல, அத உனக்காக நான் ரிட்டர்ன் வாங்கி தர போறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இத நான் சும்மா அடிச்சு விட்ட கதையாச்சே, அதையே கேட்டு சண்டை போடுறான்" அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. "நான் அவன் பையன கடத்தி வச்சிருக்கேன். அந்த ஆம்லெட்ட தந்தா தான் அவன உயிரோட விடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு நைட்டு உன்னோட பொருள் உனக்கு கிடைச்சிரும்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "அது நான் சும்மா சொன்ன கதையாச்சே, இப்போ அது கிடையாதுன்னு சொன்னா இவன் என் மேல கோவப்படுவான்" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. "இதெல்லாம் நீ எனக்காக பண்ற? உண்மையா நீ என்ன லவ் பண்றியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அது மட்டும் ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்றான். "அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ எனக்காக என்னோட பொருள வாங்கி தந்தல்ல, அதனால நானும் ரீபே பண்றேன் அவ்வளோதான். உனக்காக உன் தாத்தா ஞாபகமா வச்சிருந்த ஆம்லெட்ட நான் ரிட்டர்ன் வாங்கி தரேன். ஸோ அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். பட் இதெல்லாம் அவன் சொல்லும்போதே அவனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கும். இப்ப அவன் ரெடி பண்ண சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுறான். அந்த சாஸ வேற ஃபுல்லா குடிச்சிடுறான். "டேய் அது சாஸா?" அப்படின்னு சொன்னா, "பரவால்ல நீ பண்ணதாச்சே" அப்படின்னு ஹீரோ ரொம்ப நர்வஸாவே சுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் அத பார்க்கும்போது கியூட்டா இருக்கு. கோவப்படலனா இவன் அழகா தான்ப்பா இருக்கான் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறா. அங்கிள் சைட்ல அப்படி ஒரு ஆம்லெட்டே கிடையாது. "என்ன பண்றது பாஸ்?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அவ இத வேணும்னே ஹீரோவ ஃபூல் பண்றதுக்காக தான் சொல்லியிருக்கா. ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட உள்ள பழைய ஆம்லெட்ட எடுத்து குடுத்துருவோம். அத அவ அங்க வச்சு இல்லன்னு சொல்ல மாட்டா. அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கேத்தாப்புல எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்றாங்க. அங்கிளுக்கும் இப்ப ஜாலியா இருக்கு. இவ்வளோ நாள் அந்த பைத்தியக்காரன எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். ஃபைனலி இப்ப அவனோட வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சுட்டேன். இவள வச்சு அவன அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி அங்கிள் நெனைக்கிறாங்க. எங்க ஹீரோயின் கிட்ட ரோசலியா பேசிக்கிட்டு இருக்கா. "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். எனக்கு ஒரு பெர்சன ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஆன், ஆஃப் அந்த மாதிரியே போய்க்கிட்டு இருக்கு. ஒரு கரெக்ட்டான அலைன்மென்ட்க்கு வரவே இல்ல. நான் என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. ஹீரோயின் ஸ்டோரி புக்ல ரீட் பண்ணியிருந்திருப்பா. இவ ஜேம்ஸ்ன்னு ஒரு பெர்சன லவ் பண்ணுவா. அந்த பெர்சன் கிறிஸ்பின் கீழ தான் வொர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். லாஸ்ட் வர 2 பேரும் லவ்வ சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. 2 பேருமே அவன லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. லாஸ்ட்ல இந்த கிறிஸ்பினோட கோவத்துல 2 பேருமே செத்துருவாங்க. அவங்களோட லவ்வும் சேர்ந்திருக்காது. ஸோ, இப்போ ஹீரோயின் அத நெனச்சுட்டு, "நீ ஒரு பெர்சன லவ் பண்ணா, அவங்க கிட்ட நீ டைரக்ட்டா போய் சொல்லணும். நானும் அந்த மாரி தான் இருப்பேன். நம்ம டைரக்ட்டா போய் சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "ஒரு வேள அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு கேட்குறா. "ரிஜெக்ட் பண்ணா என்ன? திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லன்னா நீ ரெக்ரெட் பண்ணுவ லாஸ்ட் வரைக்கும்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அதுவும் அது நார்மலா இருக்கக்கூடாது. பிரசன்ட்லாம் ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் குடுக்கணும். அப்பதான் அது மெமரபிளா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் அந்த பெர்சன் அத மறக்கவே கூடாது. அந்த மாரி தான் நீ ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோவும் கேட்குறான். "ஓ! அதுக்காக தான் நேத்து அவ பிளாங்க்கா நின்னாளா? அவ எனக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனச்சுக்கிறான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோ ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரூமையும் டெக்கரேட் பண்ணியிருக்கான். அவ ப்ரப்போஸ் பண்ண வருவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பியரன்ஸ வேற செக் பண்ணிட்டு இருக்கான்.
எப்படி இருக்கு என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? எதுவும் மடங்கியிருக்கா? சுருங்கியிருக்கா? அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த டைம் அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் வருது. ரோசலியா கால் பண்றா. "நாங்க கம்பெனிக்கு முன்னாடி தான் இருக்கோம். கொஞ்சம் வெளிய வரீங்களா?" அப்படின்னு அவன கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஜேம்ஸும் அதே கம்பெனில தான் ஒர்க் பண்றான். ஸோ, அவனோட ரூம் எதுன்னு தெரியாதுல்ல. அதுக்காக தான் கூப்பிடுறாங்க. இப்போ கூப்பிட்டு வரும்போது, "இதான் பாஸோட ரூம்" அப்படின்னு ஹீரோவோட ரூம் காமிக்கும்போது, "நாங்க இன்னைக்கு கிறிஸ்டின பார்க்க வரல. நாங்க ஜேம்ஸ பார்க்க வந்திருக்கோம்" அப்படின்னதும், இப்போ அவனோட ரூம்க்கு கூட்டு போறாங்க. ஹீரோ அவங்க கிராஸ் ஆகி போறத பார்க்குறான். அவங்க ஏன் இப்ப அந்த பக்கம் போறாங்க? அப்படின்னு ஹீரோ அவசரமா வெளிய வரான். இங்க ஜேம்ஸ் கிட்ட வந்து ரோசலியா ப்ரப்போஸ் பண்றா. "எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ குடுக்க, அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். "என்ன பார்த்துட்டு இருக்க? குடு" அப்படின்னதும், "இது உங்களுக்காக ரோசலியா ரெடி பண்ண கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுக்குறா. தள்ளி நிக்கிறதுனால அவங்க என்ன பேசுறாங்கங்கிறது இவங்களுக்கு கேட்காது. பட் ஹீரோயின் கிஃப்ட்ட குடுக்குறத பார்த்துட்டாங்க. ஸோ, அப்போ இதெல்லாம் அவனுக்காகவா? அப்படின்னு ஹீரோ கோவமா போய் கதவ லாக் பண்றான். உள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான்ல, எல்லா ஃப்ளவர்ஸையும் பிச்சு எறியிறான். ஐயய்யோ! பாஸ் மூடு இப்ப எப்படி இருக்கும்? அவங்க இந்த ப்ரொபோசலுக்காக எவ்வளோ ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சு, ரூமே கிளீன் பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணாங்களே! எல்லாம் வேஸ்ட்டா? அப்படின்ட்டு அசிஸ்டன்ட்க்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா, பாஸ் அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே! அப்படின்ட்டு. எங்க அவன் ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிட்டான்ல. "நீங்க 2 பேரும் பேசுங்க நான் கிளம்புறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ இப்ப கோவமா வந்து, "ஜேம்ஸ என் ரூம்க்கு வர சொல்லு. அவனோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் எதுவுமே சரி கிடையாது. அதனால மீட்டிங்க்கு வர சொல்லு" அப்படின்னு கோவமா சொல்றான். அவனோட ப்ராஜெக்ட் எல்லாமே நல்ல சக்சஸ் லெவல்ல தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப பாஸ் கோவமா இருக்காங்களே அப்படின்ட்டு கூட போறான். "உங்கள பாஸ் மீட்டிங்காக கூப்பிட்டாங்க" அப்படின்னதும், "இப்போ நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாம்" அப்படின்ட்டு ஜேம்ஸ் அங்க போறான். போனதும் ரூம் எல்லாம் அலங்கோலமா இருக்கு. என்னங்கிறது அவனுக்கும் புரியல. ஹீரோயினுக்கும் இப்போ ஹீரோவோட டார்க்னஸ் லெவல் 16 காமிக்குது. கொஞ்ச நேரம் திரும்புறதுக்குள்ள யாருப்பா அவன கடுப்பேத்துனா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. எங்க ஹீரோ கோவமா அவன்கிட்ட, "இந்த ப்ராஜெக்ட் சரியில்ல. எனக்கு ரீடூ பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்றான். அதுவும் இன்னைக்கு நைட்டே வேணும் அப்படின்னு கேட்குறான். பட் பாஸ் இந்த ப்ராஜெக்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அந்த டைம் நீங்க கூட இத அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அது அப்போ. நான் இப்போ சொல்றேன் இது சரி கிடையாது. இத ரீடூ பண்ணி இன்னைக்கு நைட்டே எனக்கு சப்மிட் பண்ணணும். அப்படின்னு ஹீரோ கோவமா கேட்குறான். பட் பாஸ் இத வேற யார் கூட பண்ணலாம். இன்னைக்கு நைட்டு எனக்கு புடிச்ச பொண்ணு கூட நான் டின்னர் டேட் போறேன் அப்படின்னு சொல்ல, இது எனக்கு இன்னைக்கே வேணும். அதுவும் நீ தான் பண்ணணும். அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்லிடுறான். அதனால ரோஸ்லியா கூட அவனால டேட்டுக்கு போ முடியல. இத கேள்விப்பட்டு ரோஸ்லியாவும் அப்செட்டா இருக்கா. கிறிஸ்பின்க்கு என்ன ஆச்சு? சடனா ஜேம்ஸ்க்கு ஒர்க் குடுத்துட்டான். அதனால அவனால டின்னர் டேட் வர முடியல. அப்படிங்கிற மாரி இங்க அவ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் அத கேட்டுட்டு அவன் எதுவும் பேட் மூட்ல இருப்பானோ? சரி நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றா. அவனுக்காக இப்போ ஒரு பொம்மை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இத குடுத்து அவன காம் பண்ணணும். இத ஃபுல்லா ரெடி பண்ண பிறகு அவன் கண்டிப்பா இத பார்த்தா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவான். அப்படின்னு பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ வரான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டதும் டக்குனு அத மறைக்கிறா. "இல்ல நான் சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள டிஸ்டர்ப் பண்றதா இருந்தா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. ஆல்ரெடி அவன் கோவத்துல இருக்கான் போல. நானும் அவன இரிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் ஹீரோயின் எந்திப்பா. அவனுக்கு அதுவும் பிடிக்கல. "இப்போ உனக்கு என் கூட பேசக்கூட இஷ்டம் இல்லல்ல?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். "அப்படிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொன்னா, "உன் கையில என்ன வச்சிருக்க?" அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயினும் "அத நீ இப்ப பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொன்னா, "என்ன நீ அவ்ளோ சீக்ரெட்டா வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கையில உள்ளத புடுங்க, அந்த பொம்மை பிஞ்சு போச்சு. "நான் இத எவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணேன், இப்படி உடைச்சிட்டியே!" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திட்டுறா. அவனும் அந்த பொம்மைய பார்த்துட்டு, "எனக்காகவா பண்ண?" அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். "ஆமா, அதான் இப்போ உடைஞ்சு போச்சே. உன் பொருள உடைச்சதுக்காக தானே நீ ரிவெஞ்ச் எடுக்குற. நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக என்ன பனிஷ் வேணாலும் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. "என்னால எப்படி உன்ன பனிஷ் பண்ண முடியும்? அது ஒரு ஆக்சிடென்ட். என்ன மன்னிச்சுடு சாரி. நீ கோவப்படாத சரியா? நான் வேணா உனக்காக இதே மாரி நெறைய பொம்மை வேணாலும் செஞ்சு தரேன். என் மேல தயவு செஞ்சு கோவப்படாத" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளும் ஓகேன்னு நார்மல் ஆயிட்டா. இந்த டைம் ஹீரோக்கு அந்த ப்ரொபோசல பத்தி கேட்கணும்னு இருக்கு. ஆனா எப்படி டைரக்ட்டா கேட்கறது? அப்படின்ட்டு, "இன்னைக்கு நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருந்தியா? ஆனா என்ன பார்க்க வரல" அப்படின்னு கேட்க, "ஆமா நான் இன்னைக்கு ரோசலியா கூட வந்தேன். அவ ஜேம்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ண போனா. அதனால சப்போர்ட்டுக்காக நானும் வந்திருந்தேன். அந்த டைம் நீ தான் மீட்டிங்க்காக ஜேம்ஸ கூட்டுட்ட. அதனால தான் என்னால உன்ன பார்க்க வர முடியல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ ரோசலியா தான் ஜேம்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணாளா? அப்படின்னு கேட்க, "ஆமா வேற என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "ஓ! அப்படியா? அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறான். உடனே அவனோட டார்க்னஸ் லெவல் 40 குறைஞ்சிருது. "என்னாச்சு இவனுக்கு?" அப்படின்ட்டு, "வேற எதுவும் இருக்கா?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஹீரோ வெட்கப்பட்டு அங்கேருந்து ஓடுறான். அங்கிள் வந்து ஹீரோவோட தாத்தாவ மீட் பண்ண வந்திருக்காங்க. அதான் இவனோட அப்பாவும் கூட. கிறிஸ்பினோட பேரண்ட்ஸ் இறந்த பிறகு நான் தான் அவன நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனா, இப்ப அவன் வளர்ந்த பிறகு
என்னோட பிசினஸ அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம, என் பையனே கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டான். அவன ஹர்ட் பண்ணியிருக்கான் அப்டின்லாம் அங்கிள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவான்? எப்படியும் அது அவனோட கசின் ஆச்சே! சரி, அவன் என்ன பண்ணாலும் காரணம் இல்லாம பண்ண மாட்டான். அதுக்கு ஏதாவது கண்டிப்பா காரணம் இருக்கும். நீ எதுவும் பண்ணியா? அப்படின்னு அங்கிள பார்த்து கேட்குறாங்க. நான் எதுவும் அவன பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொண்ணு தான். சாந்தாங்கிற பொண்ணு அவன விரல்ல சுத்தி வச்சிருக்கா. அவளோட பொருள் என்கிட்ட இருக்குன்னு பொய் சொன்னதுனால, அவன் என்ன வந்து அட்டாக் பண்றான்ப்பா! அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போட்டு குடுக்குறான். தாத்தாவும் கில்லர் ஃபேமிலியோட வாரிசு ஒரு பொண்ணோட பேச்ச கேட்டு நடக்கிறதா? அந்த பொண்ண நான் உடனே பார்க்கணும். அவள கூட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, இங்க போய் அவள சாக்கு மூட்டையில கிட்னாப் பண்ணிட்டு வராங்க. ஹீரோயினே இப்ப அவங்கள பார்த்துட்டு, "என்ன மரியாதையா விட்டுருங்க. நான் யாருன்னு தெரியுமா? நான் கிறிஸ்பினோட உமன். என்ன நீங்க டச் பண்ணீங்கன்னா, அவன் உங்கள சும்மா விட மாட்டான்." அப்படிங்கிற மாதிரி அங்க மிரட்டிக்கிட்டு இருக்கா. "நீ பார்க்கறதுக்கு நல்லா அழகா தான் இருக்க. அதனால தான் கிறிஸ்பினுக்கு உன்ன பிடிச்சிருக்கு போல. உனக்கு 5,000,000 குடுக்குறேன். நீ அவன விட்டு போகணும்." அப்படின்னு தாத்தா டீல் பேசுறாங்க. 5,000,000 என் காதல பத்தி நீங்க என்ன நெனச்சிருக்கீங்க? எங்க காதல் எட்டர்னல். அவளும் நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். நான் கரண்ட்டா அவன தான் ரொம்பவே லவ் பண்றேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அதனால?" அப்படின்னு கேட்டா, "அதனால எனக்கு 50,000,000 குடுங்க. நான் இந்த டீல ஓகே பண்றேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஸோ உனக்கு 50,000,000 வேணுமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. எனக்கு 50,000,000 குடுத்தா டீல் ஓகே. நீங்க என்ன கிறிஸ்பின் 5,000,000க்கு தான் ஒர்த்துன்னு நெனைக்கிறீங்களா? அவன் 50,000,000க்கு ஒர்த்துன்னு உங்களுக்கு தோணல? நீங்க எனக்கு காசு தந்துட்டு அதுவும் கேஷா குடுக்கணும். அப்புறம் 1 மந்த் டைம் வேணும். நான் உங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த காசு மட்டும் என் உலகத்துக்கு கொண்டு போறதா இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். கொண்டு போக முடியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. எங்க தாத்தாவும் 50,000,000 ஓகே. பட் 1 மந்த்லாம் டைம் கிடையாது. காசு வாங்குன பிறகு நீ அவன் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. நீங்க எங்க லவ்வ பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க லவ் எட்டர்னல். அன்ஃபர்கெட்டபிளான லவ். அத எப்படி உடனே பிரேக்கப் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பேசுறா. அந்த டைம் ஹீரோ வந்துடுறான். நீங்க அவ சொன்னத கேட்டீங்களா? அவ என்ன தான் லவ் பண்றா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவ என்ன விட்டு போக மாட்டா. அவ தான் என்னோட வுமன் அப்படின்னு ஹீரோ வரான். தாத்தாவும், "நீ அவ சொன்னத ஃபுல்லா கேட்டியா? நீ கில்லர் ஃபேமிலியோட வாரிசு. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பொண்ணு கூட நீ சுத்துறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. "அவ கிறிஸ்டினோட வுமன். இன்னொரு டைம் அவகிட்ட பிரச்சனை பண்றத நான் பார்க்கக்கூடாது. அப்படி நீங்க ஏதாவது அவள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, அப்புறம் நீங்க என் தாத்தான்னு கூட நான் பார்க்க மாட்டேன்." அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்றான். அவனோட டார்க்னஸ் லெவலும் அதுக்கு ஏத்தாப்புல இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோயினும் "இதான் அவன் தாத்தாவா?" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த டைம் தாத்தாவும், "நீ சின்ன வயசா இருக்கும்போதே உனக்கான ஃபியான்ஸி நான் சூஸ் பண்ணிட்டேன். நீ அந்த பொண்ண மீட் பண்ண போணும். இல்லன்னா உங்க அப்பா, அம்மா சாகும்போது அந்த வீட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட தான் இருக்கு." அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. "அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க." அப்படின்ட்டு ஹீரோ கோவப்படுறான். "நீ அப்போ சின்ன பையனா இருந்த. உனக்கு அதிகமா தெரியறது நல்லது கிடையாதுன்னு தான் நான் உன்ட்ட அத சொல்லல. நீ அந்த பொண்ண மீட் பண்ண போனா தான் உனக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாங்க. என்ன அத வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு நெனைக்காதீங்க. என் பேரண்ட்ஸ் டெத்த நானே தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் காரணங்கிறத கண்டுபிடிக்கிறேன்." அப்படின்ட்டு ஹீரோ கோவமா கிளம்ப போறான். இந்த டைம் ஹீரோயின் ஸ்டாப் பண்றா. "இவனோட டார்க்னஸ்க்கு காரணம் உங்க பேரண்ட்ஸ் டெத் தான். ஸோ அத கண்டுபிடிச்சிட்டாலே எல்லாமே சால்வ் ஆயிரும்." அப்படின்ட்டு நினைக்கிறா ஹீரோயின். அதனால இப்ப அவன ஸ்டாப் பண்ணி, "நீ இத்தன வருஷம் இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த. உன் பேரண்ட்ஸ் டெத்துக்கான காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நெனச்ச. அது உனக்கு கிடைக்க போதுல்ல. உன்ன என்ன மேரேஜ் பண்ணிக்கவா சொன்னாங்க? ஜஸ்ட் அந்த பொண்ண மீட் பண்ண தானே சொன்னாங்க. அதனால இத அக்செப்ட் பண்ணிக்கோ." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. இவ எனக்காக இவ்ளோ யோசிக்கிறாளே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதனால அந்த பொண்ணு மீட் பண்றதுக்கு ஓகே சொல்றான். டார்க்னஸ் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு இவ்ளோ ஃபாஸ்ட்டா குறையுது ஒரு பக்கம் அவளுக்கு வருத்தமாவும் தெரியுது. இப்போ அந்த பொண்ண மீட் பண்ண வந்திருக்காங்க. "நீ என் கூட வரியா?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்டா, "இல்ல ஜஸ்ட் பேச தானே போறேன். நீ மட்டும் போ." அப்படின்னு ஹீரோயின் அனுப்பிட்டு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த பொண்ணு ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, "நம்ம ஃபேமிலில இந்த மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நான் அவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்." அப்படின்னு ஹீரோ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவே சொல்றான். அந்த பொண்ணும் நீங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொன்னதே எனக்கு பிடிச்சிருக்கு. இது எல்லாம் நம்ம ஃபேமிலியோட அரேஞ்ச்மெண்ட் தான். மேரேஜுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்மூத்தா போச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. எனக்கும் ஓகே தான். அப்படிங்கிற மாரி இது ஒரு பிசினஸா தான் அந்த பொண்ணு பாக்குது. அப்போ காஃபி குடிச்சிட்டு வாய துடைக்கிறதுக்காக ஹீரோவோட ஸ்கார்ஃப யூஸ் பண்றா. திரும்பவும் அவனோட பாக்கெட்லயே வைக்கிறா. இத ஹீரோயின் பார்த்துட்டு கடுப்பாகுறா. எங்க ஹீரோ இப்ப வெளிய வந்ததும் அந்த ஸ்கார்ஃப் அப்படின்னு அத பத்தி கேட்கிறா. சாரி ஒழுங்கா வைக்கலையா? அப்படிங்கிற மாரி அவனும் பார்க்குறான். ஹீரோயின் ஒண்ணும் கண்டுக்காத மாரி போறா. இவன் அந்த பொண்ண மீட் பண்ணதே எனக்கு பிடிக்கல தான். பட் இது ஸ்மூத்தா போச்சுன்னா, அவனும் ஹேப்பியான லைஃப் வாழ்வான்ல. அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. ஹீரோக்கு அவ என்ன பார்த்தா சிரிக்கிறா. அவளுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. எனக்காக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம என் கூட இருக்கால்ல. அப்படின்னு ஹீரோக்கு அவள ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்ல ரோசலியே அழுதுகிட்டு இருக்கா. "உனக்கு என்னாச்சு?
"நீ அழுதுட்டா இருக்க" அப்படின்னு அவள பார்த்து கேட்குறான். "உங்கள மாரி பசங்களுக்கெல்லாம் பவுண்டரீஸ் செட் பண்ண தெரியாதா? உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது மத்த பொண்ணுங்க கூட பக்கத்துல க்ளோஸா இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா?" அப்படின்ட்டு அவ கோவப்படுறா. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, ஜேம்ஸுக்கு இப்போ கம்பெனில நியூவா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணியிருக்காளாம். அந்த பொண்ணு இவனும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாம். வீட்ல கூட மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க போல. அது தெரிஞ்சு தான் இவ கோவமா இருக்கா. "இதுக்காக நீ ஏன் அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "இது பேர் தான் ஜெலசி" அப்படின்னு அவ சொல்றா. "அப்படின்னா?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். "சாந்தாவ நீ லவ் பண்ற. ஆனா நாளைக்கே அவளோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பெர்சன் வீட்டுக்கு வரான். அவளுக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணிக்க போறதா வீட்ல பேசிட்டு இருக்காங்கன்னா, அப்போ நீ அத அக்செப்ட் பண்ணிப்பியா?" அப்படின்னு கேட்டா, "முடியவே முடியாது. அவ எனக்கு மட்டும் தான்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இதன் பெயர் தான் ஜெலசி" அப்படின்னு ரோசலியா டீச் பண்ணிட்டு இருக்கா. "ஓ! இது பேர் தான் ஜெலசியா?" அப்படின்ட்டு ஹீரோயின பத்தி நினைக்கிறான். "இன்னைக்கு நான் பிளைண்ட் டேட் போனேன். அப்போ அவ அந்த அளவுக்கு காதல்ல பைத்தியக்காரியா இருக்காளா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ திங்க் பண்றான். "நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கடா?" அப்படின்ட்டு இப்போ ரோசலிய கேட்க, அவனும் இப்ப அந்த கதைய சொல்றான். "நான் இன்னைக்கு தாத்தா சொன்னாங்கங்கிறதுக்காக அந்த ஃபியான்சிய மீட் பண்ண போனேன். ஹீரோயினும் என் கூட தான் வந்தா. அப்ப அவ கோவப்பட்டுருப்பாள்ல?" அப்படின்னு கேட்டா, "இல்ல அவ கோவமே படல." அப்படின்னா, "அவ கோவப்பட்டுருப்பா. அத நீ தான் கவனிக்காம இருந்திருப்ப." அப்படிங்கிற மாரி ரோசலியா சொல்றா. "மேபி இருக்கலாம்." அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின பார்க்க போறான். இன்னும் 25% தான் கம்மி பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாம் முடிஞ்சதும் நானும் என்னோட ஓன் வேர்ல்டுக்கு போயிருவேன். அப்புறம் நாங்க 2 பேருமே மீட் பண்ணிக்க மாட்டோம்ல. அப்படிங்கிற மாரி ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த டைம் ஹீரோ அங்க போறான். "இன்னைக்கு நான் பிளைண்ட் டேட் போனேன்ல. நீ அதுல எதுவும் வருத்தமா இருக்கியா?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் இல்ல. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. கேட்டதும் ஹீரோவுக்கு டக்குன்னு சுர்ருன்னு ஏறுது. அப்படியே 60% போயிருச்சு. "ஐயய்யோ! இவனுக்கு என்ன ஆச்சு? நான் எதுவும் தப்பான ஆன்சர் குடுத்துட்டேன் போல." அப்படின்னு இப்ப மறுபடியும் ரீஃப்ரேஸ் பண்றா. "எனக்கு கோவம் தான். எனக்கு ரொம்ப கோவம். ஆனா என்ன பண்றது? நீ பல வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்னோட சில்லியான ஃபீலிங்ஸ்க்காக உன்னோட வேலைய நான் ஸ்டாப் பண்ணக்கூடாதுல்ல. அந்த மாதிரிலாம் நான் சில்லியா பிஹேவ் பண்ணேன்னா, நீ கோவத்துல நான் இம்மெச்சூர்ன்னு நெனைப்ப. அப்புறம் என்ட்ட நீ பேசாம போயிட்டேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் எல்லா ஃபீலிங்ஸையும் மறைச்சிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அத கேட்ட பிறகு தான் ஹீரோக்கு குளு குளுன்னு இருக்கு. "ஸோ அப்ப நீயும் கஷ்டப்பட்டியா?" அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். "உனக்கு பிடிக்கலன்னா நான் அந்த பொண்ண மீட் பண்ண மாட்டேன். அப்புறம் உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் அத இம்மெச்சூராலாம் நெனைக்க மாட்டேன். எதுனாலும் என்கிட்ட சொல்லு." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "சரி உன் தாத்தா கிட்ட டீல் பேசின மாதிரி அவங்க உன்கிட்ட வீடியோ தந்தாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல. அவர் என்ன சீட் பண்ணிட்டாரு." அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுதான் ஹீரோவோட டார்க்னஸ்க்கு மெயின் காரணமே. ஸோ அத ஹீரோக்கு நான் வாங்கி குடுத்தா, அவனோட டார்க்னஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. அதுக்குன்னு இப்ப தாத்தா கிட்ட டீல் பேச போறா. "உன்கிட்ட என்ன இருக்குன்னு என்கிட்ட டீல் பேச வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி தாத்தா கோவப்படுறாங்க. "நீங்க ஹீரோ கிட்ட டீல் பேசுனீங்கல்ல, அதுபடி நடந்துக்கிட்டீங்களா? நீங்க பெரிய ஃபேமிலியோட ஹெட்டா இருந்து எதுக்கு? சொன்ன வார்த்தைய உங்களால காப்பாத்த முடியலல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "என்ன பத்தி என்கிட்ட வந்து இப்படி தப்பா பேசுறியா? பட்லர்" அப்படின்னு அவன கூப்பிட்ட, "நீங்க என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா, ஹீரோவோட கோவத்த உங்களால தாங்கிக்க முடியுமா? அத ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் மிரட்டுறா. "சரி இப்ப என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் சொன்ன டைம் ஃப்ரேம் எனக்கு வேணும். அது போக அந்த காசுக்கு பதிலா நீங்க எனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தாங்க. அத நீங்க குடுத்தீங்கன்னா, நான் ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஃபர்ஸ்ட்டு தாத்தாக்கு அந்த ஃபுட்டேஜ் குடுக்குறதுல விருப்பம் இல்ல. நீங்க தரலனாலும் கண்டிப்பா ஹீரோ கண்டுபிடிச்சுருவான். அது உங்களுக்கே தெரியும். அதனால நீங்களே குடுத்துருங்க." அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. தாத்தாவும் எப்படியும் அவனுக்கு ஒரு நாள் தெரிய தான் போகுது. இவள விரட்டி விடணும் ஃபர்ஸ்ட்டு இவளுக்கு பேக்ரவுண்டே இல்ல. அப்படிங்கிறதுக்காக தாத்தா அத அக்செப்ட் பண்ணி இவகிட்ட அந்த ஃபுட்டேஜ குடுத்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது அவ கொஞ்சம் சோகமா இருக்கா. இத குடுத்த பிறகு ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அவனும் நார்மல் ஆயிருவான். அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வரும்போது டக்குனு அத மறைக்கிறா. "என்னது கையில வச்சு மறைக்கிற?" அப்படின்னு அவனும் சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுறான். "உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "மறுபடியுமா? என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா? அடுத்த பிரசன்ட்டா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "ஆமா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுங்க. சடனா நான் ஒன் டே உங்கள விட்டு போயிட்டேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ற? உன்னால என்ன விட்டு போக முடியாது." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இல்ல இன்கேஸ் நான் போயிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படின்னா நான் உன்ன கட்டி போட்டு வச்சுருவேன். நீ என்ன விட்டு எங்கேயும் போக்கூடாது. நீ எனக்கு தான்." அப்படின்னு ஹீரோ இப்போ பொசசிவ் ஆயி பேசுறான். இந்த டைம் ஹீரோயின் அந்த ஃபுட்டேஜ குடுக்குறா. "நீ இதுக்காக தானே உங்க தாத்தா கூட டீல் பேசியிருந்த. அந்த ஃபுட்டேஜ நான் வாங்கிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றா. "உனக்கு என்ன ஆச்சு? உன்ன எதுவும் பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு எதுவும் காயம் பட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறான். "இல்ல எனக்கு எதுவும் ஆகல." அப்படின்னு சொன்னா, "அப்புறம் எப்படி உன்ட்ட குடுத்தாங்க?" அப்படின்னு கேட்குறா. "நான் அவங்க கிட்ட டீல் பேசினேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அது என்னங்கிறது உனக்குமே தெரியும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா.
இது உனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அத கேட்டு ஹீரோவும் அவள ஹக் பண்ணி கிஸ் பண்றான். இந்த டைம் 10% குறையுது. இதுதானே மிஷனோட கீ. ஆனா என்ன 0 ஆகலையே! அப்படிங்கிற மாரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயின் அட்டென்டிவாவே இல்லங்கிறது ஹீரோக்கும் தெரியுது. "உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறா. ஹீரோவுக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அதனால ரோசலியா கிட்ட கன்சல்ட் பண்ண போறான். ஒரு பொண்ண இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்றது? அந்த பொண்ண அட்ராக்ட் பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். "எந்த பொண்ணு? என்ன சாந்தா உன் மேல கோவமா இருக்காளா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு தெரியல. அவ கொஞ்சம் சேடா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிளைண்ட் டேட் போனதுலேருந்து தான் இப்படி இருக்கா. மேபி அதுதான் காரணம்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஏன்னா, அவ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போதே, அவ இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றேன்னு தான் சொன்னா. "உன்னோட ஃபேமிலில ஆல்ரெடி அவள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீ பிளைண்ட் டேட்டும் போற. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்காது. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்களோன்னு அவ ஃபீல் பண்ணுவாளா இருக்கும்." அப்படிங்கிற மாரி ரோசலியா சொல்றா. "அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு கேட்டா, "அதுக்கு நீ ரொமான்டிக் திங்ஸ் ஏதாவது பண்ணு. உங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுங்கிறத அவளுக்கு நீ பதிய வைக்கணும்." அப்படின்னு சொல்ல, அவனும் அதுக்கு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். அதுக்காக எல்லாத்தையும் செட் பண்றாங்க. ஹோட்டல்ல எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அவளுக்கு மெசேஜும் அனுப்பி விடுறான். 8 மணிக்கு கரெக்ட்டா வந்துரு அப்படின்ட்டு. இங்க எல்லா செட்டப்பும் சூப்பரா பண்றாங்க. எல்லாம் ரோசலியாவும், அவளோட லவ்வரும் தான். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு, "நீங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணி முடிச்சதும் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றான். 2 பேரும் போயிடுறாங்க. இந்த டைம் ஹீரோயின் உள்ள வரும்போது, ஹீரோ கையில பொக்கேயோட நிக்கிறான். அவகிட்ட இப்போ, "உனக்கு என்ன எப்பத்துலருந்து பிடிக்கும்?" அப்படின்ட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு சடனா இந்த டைம் பொய் சொல்லக்கூடாதுன்னு தோணுது. "நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது, இல்ல செகண்ட் டைம், உன்ன தூரத்துலருந்து பார்க்கும்போது." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. அவளால கரெக்ட்டா சொல்ல முடியல. ஹீரோ அத புரிஞ்சுகிட்டு, மேபி அது அத விட லாங்கரா கூட இருக்கலாம். எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் தெரியும். உனக்கு என்ன எவ்ளோ பிடிக்குங்கிறதும் தெரியும். வில் யூ மேரி மீ? அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் போட்டு ப்ரப்போஸ் பண்றான். இந்த சைட் மியூசிக்கும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்பதான் புரிய வருது. இந்த மிஷனோட கீ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடையாது. இந்த ப்ரப்போசல் தான். ஹீரோயினும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோ ரிங் போட்டுவிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணும்போது அவனோட டார்க்னஸ் லெவல் 0 ஆயிருச்சு. "உங்களோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 10 மினிட்ஸ்ல உங்களோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு நீங்க போயிருவீங்க. அதுக்காக உங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க." அப்படிங்கிற சத்தம் கேட்குது. அவ கிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அத பார்த்து அவ அழுதுகிட்டே இருக்கா. இப்போ ஹீரோ தட்டி விட, "என்னாச்சு? உன்ன நான் ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேனா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "ஒண்ணும் இல்ல. நான் ரெஸ்ட் ரூம் போணும்." அப்படின்னு இப்ப பாத்ரூம்ல போய் அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு டைம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மறைய போறா. அதனால அத நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவும் பாத்ரூம்க்கு வெளிய வந்து நிக்கிறான். "உனக்கு என்னாச்சு? நான் எதுவும் உன்ன ஹர்ட் பண்ணிட்டேனா சொல்லு. நான் என்ன மாத்திக்கிறேன்." அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும், டோரோட நாப அவளால பிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேல்ட விட்டு மறைஞ்சுகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ டோர ஓப்பன் பண்ணும்போது, ஹீரோயினும் ஃபுல்லா டிஸப்பியர் ஆயிட்டா. உள்ள வந்து ஒவ்வொரு டோரா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். "சாந்தா நீ எங்க போன? நீ எனக்கு ஓகே சொல்லனாலும் பரவால்ல. என் கூட இருந்தாலே போதும். நான் உன்ன ஹர்ட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு வந்துருன்னு" கதர்றான். அங்க ஹீரோயின் இல்ல. இப்போ ஹீரோயின காமிச்சா, ஹீரோயின் ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டா. டைம் லைன் படி பார்த்தா ஹீரோயின் 1 நைட் தான் அந்த புக்குக்குள்ள ஸ்டே பண்ணியிருந்திருக்கா. இப்போ விடிஞ்சிருக்கு. அவளோட நார்மல் லைஃப்க்கு வந்துட்டா. எல்லாமே ஒரு கனவு மாரி தான் இருக்கு. மேபி இது என்னோட ட்ரீமா இருக்குமோ? அப்படின்னு நினைக்கும்போது, கங்ராச்சுலேஷன்ஸ். நீங்க டாஸ்க்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதனால நாவல் வேர்ல்டுல நீங்க ஃபுல்லா டிஸப்பியர் ஆயிட்டீங்க. அப்படிங்கிற மாரி சவுண்ட் கேட்குது. அப்போ இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணாலும் எனக்கு ஹேப்பியா இல்லையே! அப்படின்னு அவ சேடா இருக்கா. இப்போ வெளிய போகும்போது அங்க இந்த நாவல பத்தின போஸ்டர்லாம் இருக்கு. அத பார்த்துட்டு இருக்கா. அப்போ 2 பொண்ணுங்க அந்த போஸ்டர் பார்க்குறாங்க. என்ன இந்த கேரக்டர்லாம் போஸ்டர்ல போட்டு வச்சிருக்காங்க. அவன் ஒரு வில்லன். அவனுக்குலாம் இது தேவையா இந்த போஸ்டர்? அப்படிங்கிற மாரி அத கிழிக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப அவங்க கூட போய் சண்ட போடுறா. அவன் ஒண்ணும் வில்லன் கிடையாது. அவன் போஸ்டர் கிழிக்காதீங்க அப்படின்னு அவங்க கூட போய் சண்ட போடுறா. என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு வில்லனுக்கு சப்போர்ட் பண்றா? அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. அவன் வில்லன் கிடையாது. அவன் ஃபிக்ஷனல் கேரக்டரும் கிடையாது. அவன் ரியல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அத பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, சரி நாங்க ஒண்ணும் கிழிக்கல. இவளுக்கு உண்மையாவே பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு அந்த பொண்ணுங்க போறாங்க. இங்க ஹீரோயின் அந்த போஸ்டர பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ காமிச்சா இங்க 1 மந்த்தா ஹீரோயின் தேடிட்டே இருக்கான். அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நீயே இப்படி உடைஞ்சு உட்காந்துட்டா என்ன பண்றது? கில்லர் ஃபேமிலி, கம்பெனி எல்லாமே கொலாப்ஸ் ஆகுற நிலைமையில இருக்கு. நீ உடனே கம்பெனிக்கு போணும் அப்படிங்கிற மாரி அவன்கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என் கூட சாந்தா இல்ல. அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்றான். நம்ம ஆல்ரெடி 1 மந்த்தா தேடிட்டோம். இன்னும் அவள கண்டுபிடிக்க முடியல. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? அப்படின்னு ரோசலியா கேட்க வரா. முடியாது. இன்னும் ஆட்கள அனுப்பி தேட சொல்லுங்க. இந்த வேர்ல்டே புரட்டி போட்டாலும் சரி.
"ஜாந்தா எனக்கு வேணும்" அப்படின்னு அவன் அடமன்ட்டா இருக்கான். இந்த டைம் ஜேம்ஸும் உங்களுக்கு நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் ஒரு பொண்ண கண்டுபிடிக்க முடியலன்னா, அவங்களுக்கு வேற ஒரு பெர்சன் ஹெல்ப் பண்றாங்க பின்னாடி இருந்து. அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அப்போ அது அந்த கில்லர் ஃபேமிலியா தான் இருக்கும். அப்படின்ட்டு இப்ப ஹீரோ நேரா அங்க போறான். அங்க போனது "உங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படின்னு பட்லர் வந்து சொல்றான். ஹீரோ விடுறதா இல்ல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி சாந்தாவ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அங்க வந்திருக்கான். சத்தம் கேட்டு தாத்தா எப்ப வராங்க? "இங்க உன் ஆட்கள கூட்டு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு அவன பார்த்து கேட்டா, "ஜாந்தாவ நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு அவன் கேட்குறான். "அவள நான் பார்க்கவே இல்ல" அப்படின்னு தாத்தா சொன்னா, "நீங்க பொய் சொல்லாதீங்க. நீங்க தான் அவகிட்ட ஏதோ சொல்லி அவள என்ன விட்டு அனுப்பிட்டீங்க. அவள நீங்க இங்க தான் ஒளிச்சு வச்சிருப்பீங்க" அப்படின்ட்டு ஆள விட்டு தேட சொல்றான். "எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்லு" அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. "இந்த வீடு 2 ஆக்குனாலும் பரவால்ல. நான் ஜாந்தாவ கண்டுபிடிச்சுட்டு தான் போவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் செக் பண்ணிட்டு வந்த ஆட்களும் "ஜாந்தா இங்க இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு ஹீரோ ரொம்பவே பிரேக் டவுன் ஆயிட்டான். அவனோட டார்க்னஸ் லெவல் 100%க்கு ரீச் ஆயிருச்சு. எங்க ஹீரோயினும் சோகமா போயிட்டுருக்கா. இப்பதான் தோணுது, நான் உண்மையாவே கிறிஸ்டின லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் போல. அப்படிங்கிற மாரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் சிஸ்டம்ல இருந்து அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. வில்லனோட வேர்ல்ட் அழிய போகுது. அவனோட டார்க்னஸ் லெவல் மேக்ஸிமம் ஆயிருச்சு. அதனால நீங்க திரும்பவும் வேர்ல்டுக்கு போய் அத நார்மலைஸ் பண்ணுங்க. அப்படின்னு ஹீரோயின மறுபடியும் அங்க அனுப்புறாங்க. எங்க ஹீரோ அவன்கிட்ட போய் சொல்ட்டா. எப்படி நான் இத நம்புனேன்? என்ன ஒரு பெர்சன் உண்மையாவே லவ் பண்ணுவாங்கிறத, அவ சொன்னது எல்லாமே பொய் தான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சூசைட் பண்ணிக்க போறான். கழுத்த விட்டுறது கத்திய வச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் அங்க வரா. கிறிஸ்பின் அப்படின்னு கூப்பிட, அவள பார்த்து ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. "நீ இந்த டைம் நீயா தான் வந்திருக்க. நீ என்னை விட்டு இனி எங்கேயும் போக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "ஆமா நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவள பார்த்ததுல ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்ப வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போகும்போது, "வெயிட் பண்ணு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தாலும் அவளால சொல்ல முடியல. "நான் இந்த வேர்ல்ட சேர்ந்த பொண்ணு கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, டக்குன்னு சிஸ்டம்லேருந்து வார்னிங் சிக்னல் குடுக்குறாங்க. "இந்த மாதிரி ரூல்ஸ நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா, அப்புறம் நீங்க இந்த வேர்ல்டுக்கு வரவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் வருது. ஸோ ஹீரோனால அதையும் சொல்ல முடியல. ஹீரோவும் "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, அவளால ஆன்சர் பண்ண முடியல. "சரி, உனக்கு சொல்ல முடியலன்னு நான் அத பத்தி கேட்கல. பட் என்ன விட்டு எங்கேயும் போயிறாத. என் கூடவே இருக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள கிஸ் பண்றான். காலையில முழிச்சு பார்த்தா, அவ கை கால்லலாம் விலங்கு போட்டு வச்சிருக்காங்க. "நான் நேத்து கிறிஸ்டின் கூட தானே இருந்தேன். அப்புறம் எப்படி இங்க ட்ராப் ஆனேன்?" அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கூலா வரான். "என்ன முழிச்சிட்டியா? பசிக்குதா?" அப்படின்னு அவளுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். ஹீரோயினும் "என்ன நீ தான் கட்டி வச்சியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. நீ என்ன விட்டு எங்கேயும் போக்கூடாதுல்ல" அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் வில்லத்தனமா பேசுறான். ஹீரோயினே தப்பு. இதுக்கும் என்ன ஜெயில்ல போட்டதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படின்னா, "என்கிட்ட பொய் சொன்னது நீ. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன விட்டுட்டு போன. இந்த டைம் நான் அதுக்கு அலோ பண்ண மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "எனக்கு புரியுது. நான் லாஸ்ட் டைம் உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன். அதனால நீ கோவத்துல இருக்க. திரும்பவும் அந்த மாரி போயிருவேன்னு நெனைக்கிற. அதுக்குன்னு நீ இந்த மாதிரிலாம் என்ன ட்ரீட் பண்ணக்கூடாது. நான் போறதா இருந்தா இந்த டைம் கண்டிப்பா நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அத நம்ப மாட்டேங்கிறான். "நீ லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லாம போனல. அதுக்கு பனிஷ்மென்ட் தர வேண்டாமா? நீ எனக்கு என் கூட இருக்கணும். இப்படி உன்ன கெட்டி போட்டா உன்னால எங்கேயும் போக முடியாதுல்ல" அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பயமா இருக்கு. "ப்ளீஸ் என் கட்ட அவுத்து விடு. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். நான் உன்கிட்ட சொல்லாம போக மாட்டேன். அவுத்து விடு" அப்படின்னு சொன்னாலும், "நீ இப்போ என் கூட தானே இருக்க போற. அதுவும் பெட்லயே இருந்தா என்ன? நான் உன் பக்கத்திலேயே எப்பவும் இருப்பேன். இதே மாரியே இருக்கலாம்" அப்படின்னு அவன் கொஞ்சம் சைக்கோ மாதிரியும் பேசுறான். இப்போ சாப்பாடு ஊட்டுறதுக்காக பக்கத்துல வரும்போது ஹீரோயின் தட்டி விட்டுடுறா. அதுல எல்லாம் கீழ கொட்டி போயிருது. "சாரி நான் வேணும்னு பண்ணல" அப்படின்னு சொன்னா, "நீ என்கிட்ட இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பொய் தானே. நீ என்ன ரொம்ப நாளா லவ் பண்ற. அப்புறம் ஜாக் உன்ன கண்ட்ரோல் பண்ணி என்கிட்ட அனுப்புனான். உன்னோட ஆம்லெட் அவன்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொன்ன எல்லாமே கட்டுக்கதை தானே. இவ்வளோலாம் சொன்னல, ஏன் இந்த டைம் ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு என் கூட இருக்க மாட்டியா? நீ தான் அத ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ கொஞ்சம் காம் ஆயிரு நான் உன்ட்ட பேசுறேன்" அப்படின்னு சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இப்போ ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். ஹீரோயின் "இந்த டைம் எனக்கு வலிக்குது. எனக்கு பெயினா இருக்குது விடு" அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால ஹீரோயின் அவன அடிச்சிடுறா. "சாரி எனக்கு உண்மையாவே பெயினா இருக்கு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொன்னா, இப்போ ஹீரோ கோவப்படாம அவளோட கைய எடுத்து கிஸ் பண்றான். "சரி ஓகே. நீ என் கூட மட்டும் இருந்தா போதும். எனக்கு வேல இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீ பெட்லயே ஸ்டே பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோயினும் இந்த மாரி போனா சரிப்பட்டு வராது. நான் போனதால தான் அவனோட டார்க்னஸ் லெவல் மேக்ஸிமம் ஆச்சு. இப்போ நான் வந்தாலுமே அது சரியாகல. இப்படியே நான் பெட்ல இருந்தேன்னா, அவன ஸ்டேபிள் பண்ணவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. இந்த டைம் அங்க ரோசலியா வரா. எல்லாருமே சொன்னாங்க நீ வந்துட்டன்னு. ஆனா நான் உன்ன பார்க்கவே இல்லையேன்னு நெனச்சேன்.
உன்னை இப்படியாவா கட்டி போட்டு வச்சிருக்கான்?" அப்படின்னு அவ கேட்குறா. "ஆமா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நான் அவன்கிட்ட ஒழுங்கா ஸ்டெடியா பேசணும். இந்த மாதிரி என்ன கட்டி போட்டு வச்சிருந்தா எதுவுமே மாறப் போறதில்ல. அதனால என்ன கொஞ்சம் அவுத்து விடு." அப்படிங்கிற மாரி அவ கேட்குறா. "நான் உனக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ஓகே தான். பட் நீ திரும்பவும் போயிட்டன்னா?" அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. "நான் போக மாட்டேன். நான் அவன்கிட்ட பேசணும். அவன்கிட்ட நேரா உட்காந்து பேசணும். இல்லன்னா அவனோட முட்டாள்தனத்த ஸ்டேபிள் பண்ணவே முடியாது." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அதனால ரோசலியாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்றா. இப்போ ஹீரோ ரிட்டர்ன் வரும்போது ஹாப்பியா வரான். "எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நான் வந்துட்டேன்." அப்படின்ட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே வரான். பெட்ல பார்த்தா ஆள காணோம். இந்த டைம் அவளே தானே வந்தா. திரும்பவும் எதுக்கு போனா? என் கண்ல மட்டும் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திரும்பும்போது, இங்க தான் ஹீரோயின் நிக்கிறா. "நீ போகலையா?" அப்படின்னு கேட்க, "நான் தான் உன்கிட்ட குட் பை சொல்லாம போக மாட்டேன்னு சொன்னேன்ல. நம்ம 2 பேரும் பேசணும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ என் கூட இருக்க தானே வந்திருக்க. அதனால என் கூட தான் நீ எப்பவுமே இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ பக்கத்துல போறான். ஹீரோயின் அவன் பாணியிலேயே அவன டீல் பண்றா. இப்போ கத்திய தூக்கி கழுத்துல வைக்க, "என்ன என்ன நீ கொன்னுருவியா? அப்ப குத்து பார்க்கலாம்." அப்படின்னு அத அவன் ஸ்ட்ரென்தன் பண்றான். "இங்க நான் உன்ன அட்டாக் பண்ண வரல. நாம 2 பேரும் ஒழுங்கா பேசணும். நான் பொய் சொன்னேன்னு சொல்றேல்ல. ஆமா நான் பொய் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்ன மீட் பண்ணும்போது உன் மேல எனக்கு கிரஷ் இருக்கு. ரொம்ப நாள் நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னது பொய் தான். அந்த டைம் நீ என்ன பண்ண? நீ கத்திய வச்சு என் கையில வெட்டுன. அந்த மாதிரி ஒரு பர்சன யாராவது லவ் பண்ணுவாங்களா? நான் பொய் சொன்னேன் ஓகே. நீ மட்டும் உண்மையா சொன்ன. நீ என்ன ஒவ்வொரு டைமும் பயங்காட்டி தான் வச்சிருந்த." அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "ஸோ இப்போ எல்லாத்துக்காகவும் என்ன ப்ளேம் பண்ற? நான் உன்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸ டைரக்ட்டா சொல்லாதது, உன்ன பயங்காட்டினது, உன்ன த்ரெட்டன் பண்றது எல்லாமே என்னோட தப்பு. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கையில இருந்த கத்திய வாங்கிட்டான். ஐய்யய்யோ! கையில இருந்த கத்தி போச்சே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நெனைக்கிறா. ஹீரோவும் இப்போ கூட நீ பயப்பட தான் செய்ற என்ன? நான் இந்த கத்திய வச்சு உன்ன ஏதாவது பண்ணிருவேன்னு. அப்படின்ட்டு தன்னோட கைய வெட்டுறான். "எதுக்கு இப்ப நீ கை வெட்டுன? நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்றான். "நான் நம்ம 2 பேரும் நிதானமா பேசணும்னு நெனைக்கிறேன். உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே நான் உன்ன லவ் பண்ணல. ஆனா இப்போ எனக்கு உண்மையாவே உன்ன பிடிக்கும். அதனால தான் நான் ரிட்டர்ன் வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குன்னு இந்த மாதிரி கெட்டி போட்டு, நான் உன்னோட பொருள் மாதிரி நீ என்ன பார்த்துக்கிறது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நார்மல் கப்புலா நம்ம 2 பேரும் இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் அது மாதிரி, "என்ன விட்டு நீ சொல்லாம போக்கூடாது." அப்படின்னு சொல்லிடுறான். அத 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. "இதான் ஃபர்ஸ்ட் டே நீ என்ன லைக் பண்றதா இருந்தாலும் பரவால்ல. நீ என் கூட இருந்தா போதும்." அப்படின்ட்டு ஹீரோயின கிஸ் பண்றான். 2 பேரும் கிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே டேட்டிங்க்காக போயிருக்காங்க. வெளிய சாப்பிட போனா, அங்கேயும் கையில விலங்கு போட்டு வச்சிருக்காங்க. "டேய் இதெல்லாம் ஓவரா இல்லையா? சரி பரவால்ல. கட்டில்ல கட்டி வச்சதுக்கு இது பெட்டர் தான்." அப்படின்னு ஹீரோயின் உட்காந்துக்கிறா. என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, "நான் கொஞ்சம் பேட் பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாம இருக்கேன் பாரு." அப்படிங்கிற மாரி அவன் லைட்டா ஃபீல் பண்றான். சரி அதெல்லாம் ஒவ்வொன்னா கத்துக்கலாம் அப்படின்னு இப்போ ஹீரோயின் அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அவளுக்காக பிராண பீல் பண்ணி குடுக்கும்போது, டார்க்னஸ் லெவல் 70க்கு குறைஞ்சது. இதே மாதிரி டக்கு டக்குன்னு குறைஞ்சா, நான் சீக்கிரம் என்னோட வேர்ல்டுக்கு போயிருவேனே. எனக்கு இவன விட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. ஹீரோவும் "உனக்கு என்னாச்சு? நான் ஒழுங்கா ஃபீல் பண்ணி தரலையா? நான் இன்னும் என்ன பழகிக்கணும்னு நெனைக்கிறேன். வீட்டுக்கு போய் நல்லா ட்ரெய்னிங் எடுக்கிறேன் சரியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "நீ எனக்கு ஃபீல் பண்ணி குடுத்ததே நல்லா தான்டா இருக்கு." அப்படின்னு 2 பேரும் ஹேப்பியா இருக்காங்க. ஏதோ ஒரு பர்சன் ஃபோட்டோ எடுத்துட்டு போறான். அத இப்ப தாத்தா முன்னாடி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இவன் என் வீட்ல வந்து இவளுக்காக பிரச்சனை பண்ணான். இப்போ கம்பெனிய கவனிக்காம இவ கூட டேட்டிங்கா போயிருக்கான் அப்படிங்கிற மாரி தாத்தா கோவப்படுறாங்க. அங்கிளும் ஏத்தி விடுற மாதிரி, "இவ தான் உன்கிட்ட டீலிங் பேசினால்ல, அப்புறம் திரும்பவும் வந்திருக்கா." அப்படிங்கிற மாரி ஏத்தி விடுறாங்க. ஆமா சீக்கிரமே இவளுக்கு நல்ல லெசன் டீச் பண்ணணும். இல்லன்னா இவங்க 2 பேர் கையாலயுமே என் கில்லர் ஃபேமிலி அழிஞ்சிரும். அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாங்க. ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்த அப்புறம் தான் அந்த லாக்க கழட்டுறான். இந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண பிறகு 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோயின அங்க தான் பிடிச்சு வச்சிருக்கான். ஹீரோயின் அவளோட மொபைல பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். இந்த டைம் அசிஸ்டன்ட் நெறைய ஃபைல தூக்கிட்டு வரான். "பாஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் பேசிட்டோம். இதுக்கான ரிசர்ச்‌க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு ஃபண்டும் அலோகேட் பண்ணியாச்சு. சீக்கிரமே உங்களுக்கான ரிசல்ட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அத டேபிள்ல வைக்கிறான். அப்புறம் "நான் உன்கிட்ட ரிசர்ச் பண்ண சொன்ன மேட்டர் என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அதோட டாக்குமெண்ட்ட உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன்." அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஹீரோ அத ரீட் பண்ணிட்டு இருக்கான். அது ஹீரோயினோட பேக்ரவுண்ட பத்தி தான் விசாரிக்க சொல்லியிருந்திருக்கான். அவ ஜாக் கிட்ட போன பிறகு ரொம்பவே அக்ரெசிவான ட்ரெய்னிங் நெறைய எடுத்திருக்கா. அதுல ஒரு டைம் அவ கால்ல பெரிய காயம் பட்ட மாரி போட்டிருக்கு. இப்போ ஹீரோயின பார்த்து "உன் கால் வலி சரியாச்சா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளும் "என் கால் நல்லா தானே இருக்கு. எனக்கு எதுவும் பெயின் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோயினுக்கு கால்ல காயம் இல்லன்னா, இதுல உள்ள டீட்டெயில்ஸ் யார பத்தினது? அப்படின்னு அது ஃபுல்லாவே ரீட் பண்ணிட்டு இருக்கா. எங்க அங்கிள் மறுபடியும் தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. "நீங்க கிறிஸ்பின் என்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா?"
அவன் சம்மந்தமே இல்லாம ஸ்பேஸ் சயின்ஸு, அப்புறம் ஆஸ்ட்ரோனமிக்கல் அந்த மாரி இதுலலாம் ஃபண்ட் அலோகேட் பண்ணி, அதில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கும் நம்ம கில்லர் ஃபேமிலி பிசினஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. சும்மா தேவையில்லாத ப்ராஜெக்ட்லாம் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்ட்டு அவன் வந்து சொல்றான். தாத்தாவும் இதுக்கெல்லாம் காரணம் அவளா தான் இருக்கும். அவ வந்த பிறகு தான் இவனோட மூளையே சரியில்லாம போச்சு. அவனுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சு. இந்த டைம் நான் அவனுக்கும் லெசன் டீச் பண்ணணும். அப்படிங்கிற மாரி சொல்ல, அங்கிள் ஹீரோயின கொன்னுறலாமா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவள இப்ப தாத்தா தூக்கிட்டு வர சொல்றாங்க. இந்த சைட் ஹீரோயின் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கா. ஸோ கீழ வந்துருச்சு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அங்க போய் பார்சல வாங்கிட்டு ஓடிபி சொல்லும்போது, அவ தலையில அடிச்சு அங்கருந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போறாங்க. எங்க ஹீரோவும் ஹீரோயின் இன்னும் வரலேன்னு தேடுறான். அவ திரும்பவும் என்ன விட்டு போயிட்டாளா? அப்படின்னு கோவத்துல தேட ஆரம்பிக்கிறான். எங்க ஹீரோயின தாத்தா முன்னாடி கட்டி போட்டுருக்காங்க. நீயா தான் லாஸ்ட் டைம் என்கிட்ட வந்து என்கிட்ட டீல் பேசுன. அதுபடி நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு திரும்ப கிறிஸ்டினோட கண்ணு முன்னாடி வந்த? அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. நான் தான் டீல் போட்டேன். பட் சாரி என்னால கிறிஸ்டின விட்டு போக முடியாது. அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. ஓ! உன்னால போக முடியாதா? அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படின்ட்டு கத்தி எடுத்து குத்த போறாங்க. அப்போ ஹீரோ அங்க வந்துடுறான். தாத்தா அவள எதுவும் பண்ணாதீங்க. அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ எப்படி இவ்ளோ சீக்கிரத்துல இந்த இடத்த கண்டுபிடிச்ச? அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. இத நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். அவள இன்வால்வ் பண்ணாதீங்க. அப்படின்னு ஹீரோ சொல்றான். உனக்கு என்னமோ புரியல. நீ எவ்ளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு தெரியுதா? கில்லர் ஃபேமிலியோட வாரிசு மாதிரியா நீ இருக்க. எல்லாம் இவ தான் உன் பக்கத்துல இருந்து உன்ன மாத்திக்கிட்டு இருக்கா. அதான் இவளோட கதைய முடிக்க போறேன். எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான். அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. நான் தானே அவள லவ் பண்றேன். அது என்னோட சாய்ஸ். அதுக்காக எதுக்கு அவள பனிஷ் பண்றீங்க? அப்படின்னு ஹீரோ தடுக்குறான். சரி நீ தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றல்ல. உன் ஆட்கள்லாம் வெளிய போக சொல்லு. நம்ம பேசலாம். அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அது பயமா இருக்கு. ஹீரோ எதுவும் பண்ணிருவாங்களோன்னு. ஸோ நீ யாரையும் அனுப்பாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பட் ஹீரோயின ரெஸ்க்யூ பண்றதுக்காக ஹீரோ அந்த ரிஸ்க் எடுக்குறான். அவனோட ஆட்கள் எல்லாரையும் வெளிய அனுப்புறான். நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாரையும் அனுப்பிட்டேன். அவள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். வெயிட் பண்ணு. லாஸ்ட் டைம் என் வீட்டுக்குள்ள என்னோட பர்மிஷன் இல்லாம உன்னோட ஆட்கள்லாம் உள்ள விட்டல்ல. அதுவும் இந்த பொண்ணுக்காக. அந்த டைம் என் பேர் என்னாச்சுன்னு உனக்கு அகைன்ஸ்டா நான் எதுவும் பண்ணல. இந்த டைம் நான் உனக்கு ஒரு சாய்ஸ் குடுக்குறேன். அதுக்கான தண்டனை நீ ஏத்துக்கிறியா? அப்படின்னு கேட்கும்போது, நான் கண்டிப்பா இவள தான் சூஸ் பண்ணுவேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி அப்போ பனிஷ்மெண்ட்ட வாங்கு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆட்கள கூப்பிடுறாங்க. எல்லாரும் அவன போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் டிசர்வ் பண்ணல. நீ அடி வாங்காத அப்படின்னு ஹீரோயினும் அழுறா. ஹீரோக்கும் ப்ளீட் ஆகுது. தாத்தாக்கு என்ன இருந்தாலும் பேரன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. அவன் என்ன இருந்தாலும் என் பேரன். ரொம்ப அடிக்காதீங்க. அப்படின்னு ஸ்டாப் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டேன். இனி அவள கூட்டு போலாம்ல? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ எல்லாம் இந்த உமனுக்காக பண்றியே! இதெல்லாம் ஒர்த்துன்னு நினைக்கியா? அப்படிங்கிற மாரி தாத்தா கேட்குறாங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோயின பார்த்து நான் உன்ன திரும்பவும் அழ வச்சுட்டேன்ல அப்படின்ட்டு அவகிட்ட வந்து பேசுறான். அவனுக்கு காயம் பட்டுருக்குல்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு மருந்து வச்சு விடுறா. ஸோ லாஸ்ட் டைம் என் தாத்தா கிட்ட இதான் டீல் பேசினியா? இந்த வீடியோக்காக என்ன விட்டுட்டு போறேன்னு டீல் பேசியிருக்க. அப்படிதானே? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் டீல் பேசினது உண்மதான். பட் நான் போனது அதுக்காக கிடையாது. நான் போக வேண்டியதாயிருச்சு. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு மேல அவளால சொல்ல முடியல. சரி இப்ப அந்த வீடியோவ பார்க்கலாம். அப்படின்னு 2 பேரும் உட்கார்றாங்க. ஹீரோயினுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆன பிறகு, திரும்பவும் நான் என்னோட வேல்டுக்கு போயிருவேனா? எனக்கு இங்க இவன் கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அங்க போனா நான் இவன நினைச்சு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படிங்கிற மாரி நினைக்கிறா. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைம் பீரியட்ல என்ன நடந்திருக்கும்னா, கில்லர் ஃபேமிலி பிசினஸ்ல ஒரு பிரச்சனை. அதுக்காக யாராவது ஒருத்தங்க பொறுப்பேத்துக்கிட்டு, அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். அந்த தப்புக்காக ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டா தான் இந்த கம்பெனிய ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. இல்லன்னா கம்பெனி மொத்தமாவே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. ஸோ இப்போ ஹீரோவோட அப்பாட்ட வந்து தாத்தா பேசுறாங்க. "நீ இந்த தப்புக்கான பொறுப்பெடுத்துக்கோ" அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அப்பா ஓகே சொல்லல. அதுக்கான ரீசன் அவங்க அப்பா அந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆகவே இல்ல. எனக்கும் உங்க பிசினஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அதுல இன்வால்வ் ஆகல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதுக்கான பொறுப்ப எடுத்துக்கணும்? அப்படிங்கிற மாரி அப்பா கேட்பாங்க. நான் தானே உன்னோட அப்பா. உன்ன வளர்த்துருக்கேன்ல. அதுக்காக இத பண்ணேன். அப்படிங்கிற மாரி தாத்தா கேட்குறாங்க. நான் இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, நாளைக்கு பாதிக்கப்பட போறது என் ஒய்ஃபும், என் பையனும் தான். அதனால நான் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் அவன ஃபோர்ஸ் பண்ணவா முடியும்? அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்கும்போது, அங்கிள் அவன் இப்ப இதுக்கான பொறுப்பெடுத்துக்கலனா, அப்புறம் நான் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற மாரி தாத்தாவ கன்வின்ஸ் பண்றான். தாத்தாக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும். பிசினஸ பார்த்துக்கிறது அங்கிள் தான். இந்த ஹீரோவோட அப்பா அதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ணல. ஸோ ஃபேமிலி பிசினஸ்க்காக அவங்க அங்கிள தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட அந்த வீடியோ எண்ட் ஆயிருக்கும். அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் தெரியும்ல. ஹீரோவோட அம்மா, அப்பா 2 பேரையும் கொலை பண்ணி, அந்த வீட்டுக்கு தீ வச்சு விட்டுருப்பாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட் மாரி செட் பண்ணி, ஹீரோவோட அப்பா மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுருப்பாங்க. இப்போ அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த பிறகு ஹீரோவும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். நான் இத்தன வருஷம் இந்த ஆன்ஸருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
என் அங்கிள் மட்டும் தான் அதுக்கான காரணமா தெரிஞ்சாங்க. இப்போ தான் தெரியுது. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து தான் என் பேரண்ட்ஸ கொன்னுருக்காங்க. அப்டின்ட்டு ஹீரோ கோவப்படுறான். எங்க தாத்தா அந்த டிசிஷன் நெனச்சு ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்க மாரி காமிக்கிறாங்க. நான் அன்னைக்கு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேனோ! அன்னைக்கு என் பையன நானே கொன்னுட்டேன். அன்னைக்கு அவன் ஒத்துக்கலனாலும், என்னோட இன்னொரு பையன வச்சு அவன சாகடிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சுட்டேன். நான் அன்னைக்கு எடுத்த டிசிஷன் தப்புன்னு எனக்கு இப்ப தோணுது. அப்டிங்கிற மாரி தாத்தா சொல்றாங்க. பட்லரும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அது நீங்க உங்க ஃபேமிலி பிசினஸ்க்காக தானே பண்ணீங்க. அப்டின்னு சொல்லும்போது, என்னோட பிசினஸ் என் பையன் அப்டின்ட்டு வரும்போது, நான் அத சூஸ் பண்ணது கரெக்ட்டா இருக்குமா? அப்டின்னு கேட்டா, அதனால தான் உங்க ஃபேமிலி பிசினஸ் இத்தன வருஷமா ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ அது கரெக்ட்டான டிசிஷன் தான் அப்டிங்கிற மாரி பட்லர் சொல்றான். இருந்தாலும் தாத்தாக்கு தான் பையன கொன்னது ஒரு பக்கத்துல சின்ன கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. அதுக்காக தான் ஹீரோ என்ன பண்ணாலும் நான் அவன டிசிப்ளின் பண்ணாம அவனோட பாதைக்கு விட்டுட்டு இருந்தேன். ஆனா, இப்ப அவன் ஒரு பொண்ணுக்காக ஃபேமிலி எல்லாத்தையும் எதிர்க்க தயாராயிட்டான். அதனால என்னையும் அவன கண்ட்ரோல் இல்லாம விடக்கூடாது. பிசினஸோட கண்ட்ரோல தாத்தா எடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "பாஸ் ஒரு பேட் நியூஸ். கில்லர் ஃபேமிலி எல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்கள ஃபேமிலி ஹெட்டுங்கிற பொசிஷன்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா இனி தாத்தா தான் கண்ட்ரோல் எடுத்துக்க போறாங்க." அப்படின்ட்டு அவன் வந்து சொல்றான். நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள அவங்களோட ஆக்ஷன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "பாஸ் அவங்க இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. டைம் இல்ல. நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ தாத்தாவும் வந்துடுறாங்க. தாத்தா இப்ப அங்க வந்து, "நீ கில்லர் ஃபேமிலி ஹெட்டா இருந்து எடுக்கிற டிசிஷன் எதுவும் சரியில்ல. தேவையில்லாத ப்ராஜெக்ட்லாம் ஃபண்ட் அலோகேட் பண்ணி, அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. இதனால நம்ம கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? அதனால தான் கம்பெனியோட ப்ராஃபிட்காக உன்கிட்ட இருந்து நான் கண்ட்ரோல் எடுத்துக்க போறேன். அதுக்காக எல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எனக்கு வோட் பண்ணி என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கில்லர் ஃபேமிலி பிசினஸ்க்காக தான்." அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாங்க. "நீங்க பண்றதெல்லாம் உங்க பேராசைக்காக. அதுக்காக சொந்த ஃபேமிலிய கூட விட்டு குடுக்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. ஆனா, அதுக்கு ஒரு சாயம் பூசுறதுக்காக தான் இந்த ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்டு, பிசினஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பேசாதீங்க. அது உங்க பேராசை. உங்கள மீறி எதுவும் நடக்கக்கூடாது. எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு கீழ தான் இருக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்க. நீங்க அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றீங்க." அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். தாத்தாவும், "நீ அந்த வீடியோவ பார்த்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, ஹீரோயின் அவ்ளோ கஷ்டப்பட்டு உங்கள்ட்ட இருந்து அந்த வீடியோ வாங்கி தந்தா. அப்புறம் எப்படி நான் பார்க்காம இருப்பேன்?" அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். "ஹீரோயினும் நீங்க பண்றது சரி கிடையாது. ஹீரோவால தான் இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்ப தேவைன்னு வரும்போது அவன தள்ளி விட்டு, அவன் உருவாக்குன கம்பெனிய மட்டும் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்குறா. "இது எங்க ஃபேமிலி மேட்டர். நீ தலையிடாத." அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. "அவ என்னோட ஃபியான்சி. அவ ஒண்ணும் தேர்ட் பெர்சன் கிடையாது." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நான் இப்போ கூட உனக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறேன். நீ ரீசென்ட்டா ஸ்டார்ட் பண்ண தேவையில்லாத ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிரு. அப்புறம் நீ எப்பவும் போல ஃபேமிலி ஹெட்டா இருக்கலாம். இல்லன்னா நீ இந்த ஹெட் பொசிஷன்ல இருக்க முடியாது." அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. "நான் ஹெட்டா இருந்து என்னால ஒரு டிசிஷன் கூட எடுக்க முடியாதுன்னா, அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த பதவி?" அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். "அப்புறம் அது உன்னோட விருப்பம். உன் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீயும் இங்கேருந்து கிளம்பிரு." அப்படின்னு தாத்தா அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின், "நீ எடுத்த முடிவு கரெக்ட்டா? நீ அந்த கம்பெனிக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்ப?" அப்படின்னு கேட்டா, "அதனால என்னால உன்ன டேக் கேர் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கியா? நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அது எனக்கு தெரியும். நீ இப்ப வீடியோ பார்த்துட்ட. உன் பேரண்ட்ஸ கொன்னவங்க யாருங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என்ன பண்ணுவேன்? என் பேரண்ட்ஸ கொன்னவங்ககிட்ட என்னோட ரிவெஞ்ச் எடுப்பேன்." அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். "பட் நீ யாரையும் கொல்லக்கூடாது ஜாக்க தவிர." அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "ஏன் எதுக்காக ஜாக்க மட்டும் தான் நான் கொலை பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, "நீ மத்தவங்கள கொன்னா நீயும் செத்துருவ." அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல வரா. ஸ்டோரில அதான் நடந்திருக்கும். கோவத்துல எல்லார் மேலயும் அட்டாக் பண்ணி லாஸ்ட்ல இவனுமே செத்துருவான். இத ஹீரோயின் சொல்ல வரும்போது மறுபடியும் சிஸ்டம்லேருந்து வார்னிங் காமிக்குது. அவளுக்கு ஹெட்டேக் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹீரோ அத பார்க்குறான். "சரி ஓகே. நீ சொன்னத நான் ஏத்துக்கிறேன். நான் வேற யாரையும் நான் கொல்ல மாட்டேன்." அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். "நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடு. எப்பவுமே நீ சேஃபா இருக்கணும்." அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. தாத்தா கம்பெனிய டேக் ஓவர் பண்ண அப்புறம் தான் தெரியுது, ஹீரோ எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டான். ஸோ கம்பெனில ஃபண்டு சுத்தமா இல்ல. எல்லாமே அதுக்கே போயிருச்சு. இப்போ இன்னொரு பெர்சன் வந்து சொல்றாங்க, கம்பெனில கேஷ் ஃப்ளோவும் இல்ல அப்டின்ட்டு. அதனால பேங்க்ரப்ட் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு அப்டிங்கிற மாதிரி. தாத்தாக்கு இத கேட்டு நெஞ்சு வலி வந்துருது. அவர் இப்போ பெட் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அவர பார்க்க ஃபேமிலி எல்டர்ஸ் எல்லாருமே வராங்க. ஹீரோவோட அங்கிள், ஆன்டி அப்டின்ட்டு இந்த கம்பெனில வேற ஒரு போஸ்டிங்ல இருந்திருப்பாங்க. கம்பெனில நெறைய இன்வெஸ்ட்டும் பண்ணியிருந்திருப்பாங்களா, அந்த பெர்சன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம அவன முட்டாள்தனமா நம்பி எல்லா காசையும் போட்டோம். இப்ப காசு எங்க போச்சுன்னு தெரியல. பேங்க்ரப்ட் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் எவ்ளோ மணிய போட்டாலும் இந்த கம்பெனிய ஸ்டேபிள் பண்ண முடியாதே. என்ன பண்றது? எல்லாம் ஹீரோவால தான். அவன நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோவ திட்டிட்டு இருக்காங்க. இத கேட்கும்போது அங்கிளுக்கு ஜாலியா இருக்குது. இப்போ ஹீரோ அங்க வரான். "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப? உன் மூஞ்சிய காமிக்க உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு தைரியம் இருக்க போய் தான் நான் இங்க வந்திருக்கேன்.
இவன தூக்கிட்டு போய் இவனுக்கு சரியான கவனிப்பு குடுங்க." அப்படின்னு அங்கிள தூக்கிட்டு போக சொல்றான். "டேய் நான் உன் அங்கிள்" அப்படின்னு அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். "நீ ஆல்ரெடி 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்ட. இப்போ உனக்கு சாகுறதுக்கு நேரம் வந்துருச்சு." அப்படின்ட்டு அவன இழுத்துட்டு போக சொல்றாங்க. அங்கிள், ஆன்டி எல்லாருமே பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. "நீங்க பண்ண வேலைக்கு உங்களையும் கொலை தான் பண்ணணும். பட் ஒரு பெர்சன் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. உங்கள நான் கொல்லாம விட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும்னு. அதுக்காக விடுறேன். பட் நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை கிடைக்கணும்ல. அதுக்காக தான் இந்த கடன். இந்த கடன நீங்க உங்க லைஃப் லாங் கட்டிக்கிட்டே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். எங்க ஹீரோயின் கண்ணு முழிக்கும்போது, ஹீரோவோட டார்க்னஸ் லெவல் 20% குறைஞ்சிருது. என்ன இவ்ளோ ஃபாஸ்ட்டா குறையுது? அப்போ 0 வந்துச்சுன்னா திரும்பவும் நான் போயிருவேனே! அப்படின்ட்டு இப்ப ஹீரோ பார்க்கறதுக்காக ஓடுறா. ஹீரோவும் அப்பதான் ரிட்டர்ன் வரான். அவன ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. "நீ என் பக்கத்துல என் கூடவே இருப்பியா?" அப்படின்னு ஹீரோவ கேட்கிறா. "சரி ஓகே. நான் உன் கூட தான் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள கிஸ் பண்றான். 2 பேரும் டீப்பா கிஸ் பண்றாங்க. இப்ப அவனோட டார்க்னஸ் லெவல் 10% குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் சீக்கிரமே இவன விட்டு போக போறேன். அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு வருத்தமா இருக்கு. ஹீரோ கிட்ட "நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன்." அப்படின்னு அவளோட கதைய சொல்றா. ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஒரு பெர்சன சுத்தமா பிடிக்காது. ஈவன் அந்த பெர்சன பத்தி ஆன்லைன்ல பேட் கமெண்ட்ஸ்லாம் போட்டு சைபர் புல்லிங்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பெர்சன டைரக்ட்டா மீட் பண்ணும்போது, அவன் செம ஹேண்ட்ஸமா இருந்தான். அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அவன் ஒரு ரியல் பெர்சன். ஆனா அவன் ஒரு ஃபூல். அந்த ஃபூல் இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்புவான். அப்புறம் அவளோட பயத்தெல்லாம் இவன் காதல்ன்னு நெனச்சுக்கிட்டான். அவளுக்கு ஆறுதலா பேசினா கூட அவ பயந்துகிட்டே இருப்பா. ஆனா இந்த ஃபூல் ஏதோ நல்ல காரியம் பண்ண மாதிரி ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அந்த ஸ்மைலும் ரொம்பவே சேடா இருக்கும். ஆமா, அவன் ஒரு ஃபூல் தான் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இந்த பொண்ணுமே ஒரு முட்டாள் தான். அவங்களுக்குள்ள ஃப்யூச்சர் கிடையாதுங்கிறது அவளுக்கு தெரியும். ஆனா அந்த ஃபூல லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ரொம்பவே அந்த ஃபூல லவ் பண்றா. ஈவன் பிரிய போற டைம்ல கூட அந்த ஃபூல் ஹேப்பியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறா. அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது, இப்போ ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல இருந்தே மறைஞ்சு போற மாரி காமிக்கிறாங்க. ஹீரோவோட டார்க்னஸ் லெவல் 0 ஆயிருச்சு. அதனால ஹீரோயினும் அவளோட வேர்ல்டுக்கு போயிட்டா. எங்கேருந்து ஹீரோயின் போனாலும் அதே பிளேஸ்க்கு தான் இப்போ ஹீரோயின் வந்திருக்கா. அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவன் நான் இல்லனாலும் ஹேப்பியா இருக்கணும், சேஃபா இருக்கணும், என்ன பத்தி மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. சடனா ஒரு வாய்ஸ் கேட்குது. நான் யார மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஹீரோ. அவன போய் ஹக் பண்ணிக்கிறா. "நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு கூட்டு போறா. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவ கேட்குறா. ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஹீரோ ரீசெண்டா ரிசர்ச்‌க்காக நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பான்ல. அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஆஸ்ட்ரோ, சயின்டிஃபிக் அந்த மாரி தான் ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோயின பத்தின சந்தேகம் அவனுக்கு வரும்போதே, அவன் அந்த ஃபைல் எடுத்து பார்க்கும்போது, "உனக்கும் அந்த சாந்தாங்கிற கேரக்டருக்கு இடையில எந்த சிமிலாரிட்டீஸுமே இல்ல. நீ சுத்தமா டிஃப்ரெண்ட்டா இருந்த. நீ காணாம போயிருக்கும்போது நான் அத பத்தி நெறைய திங்க் பண்ணேன். எப்படி நீ சடனா என் கண்ணு முன்னாடி இருந்து காணாம போக முடியும்? என் தாத்தாவே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரிசர்ச்ச ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே நீ எங்கேருந்து வந்த? நீ யாரு? அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்." அப்படின்னு சொல்ல, "அப்போ நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சியா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல. பட் நான் கரெக்ட்டான ட்ராக்ல போயிட்டுருந்தேன். நான் ஃபண்ட் அதிகமா குடுத்ததுனால, அவங்க நெறைய இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் ஒரு சிஸ்டம்க்கு அது எக்ஸ்போஸ் ஆச்சு. இந்த லெவலுக்கு இன்வென்ஷன் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு டீல் பேசினேன். நான் எல்லா ரிசர்ச் பேப்பர், இன்வென்ஷன் எல்லாத்தையும் அழிக்கிறேன். அதுக்கு பதிலா என்ன ஹீரோயின் கிட்ட அனுப்பணும்னு நான் கேட்டேன். அத சிஸ்டமா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதனால தான் இப்போ நான் உன்கிட்ட இருக்கேன். இனி உன்னால என்ன ரிஜெக்ட் பண்ண முடியாது." அப்படின்னு ஹீரோ அவள கிஸ் பண்றான். இதோட ட்ராமா எண்ட் ஆகுது. இது ஒரு ஃபிக்ஷன். அதனால லாஜிக்லாம் அதிகமா எதிர்பார்க்கக்கூடாது. பட் ஸ்டோரி கண்டிப்பா சூப்பரா இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.